Hi friends, welcome to Conquest Hindi News Analysis dated 15th August and 16th August 2020. நம்ம இன்னைக்கு பார்க்க போற ஃபர்ஸ்ட் ஆர்டிகல் சுப்ரீம் கோர்ட் ஃபைன்ஸ் பூஷன் கில்ட்டி ஆஃப் கண்டெம்ட் ஃபார் ட்வீட்ஸ். ரொம்ப பரபரப்பா போயிட்டு இருந்த நியூஸ் இது. ஒருத்தர் வந்துட்டு இந்த பிரசாத் பூஷன் அப்படிங்கிறவர் ஒரு சிவில் லாயர். இவர் ஹி இஸ் ஃபைட்டிங் ஃபார் நிறைய பப்ளிக் இன்ட்ரெஸ்ட் லிட்டிகேஷன்ஸ் எல்லாம் போடக்கூடிய ஒரு லாயர். இவர் வந்துட்டு சில ட்வீட்ஸ் போடுறாரு ட்விட்டர்ல. என்ன மாதிரியான ட்வீட்ஸ் போடுறாரு அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஒண்ணு வந்துட்டு தி சீஃப் ஜஸ்டிஸ் ஆஃப் இந்தியா வந்துட்டு பைக்ல இருக்கிற மாதிரியான ஒரு பிக்சர் ஒண்ணு போடுறாரு. அதுக்கு 2 நாளைக்கு முன்னாடி இதுக்கு முன்னாடி இருந்த சீஃப் ஜஸ்டிஸ் ஆஃப் இந்தியாலாம் கடந்த 6 வருஷமா தங்களோட வேலைகளை ஒழுங்கா செய்யவே இல்லை, சுப்ரீம் கோர்ட்டோட இன்ஸ்டிடியூஷன்ஸை வந்துட்டு ரொம்ப பெருசா பராமரிக்கவே இல்லை அப்படிங்கிற மாதிரி, அவங்க வந்துட்டு டெமோக்ரஸி டிஸ்ட்ரக்ட் பண்ற மாதிரி சில வேலைகள்லாம் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லி 2 ட்வீட் போட்டிருந்தாரு. இந்த 2 ட்வீட்டுமே ஜுடிஷியரியா அவமதிக்கிற மாதிரி இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இந்த லாயர் மேல என்ன பண்ணிட்டாங்க அப்படின்னா, சுப்ரீம் கோர்ட்டே முன் வந்து சுவோ மோட்டோவா முன் வந்து நீங்க கிரிமினல் கண்டெம்ட் கேஸ் வந்துட்டு உங்க மேல நாங்க லான்ச் பண்றோம் அப்படின்னு சொல்லி இருந்திருப்பாங்க. சரி, இந்த கண்டெம்ட் ஆஃப் கோர்ட் அப்படிங்கிற வார்த்தை உங்களோட கான்ஸ்டிடியூஷன்ல கிடையவே கிடையாது. they have not defined the contempt of கோர்ட் அப்படிங்கிறது. அப்ப இந்த கண்டெம்ட் ஆஃப் கோர்ட் அப்படிங்கிற பவர் யாருக்கு இருக்கு அப்படின்னு கேட்டீங்கன்னா, யோர் ஹை கோர்ட் இஸ் ஆல்சோ ஹேவிங், யோர் சுப்ரீம் கோர்ட் இஸ் ஆல்சோ ஹேவிங் திஸ் கண்டெம்ட் ஆஃப் கோர்ட். கோர்ட் ஆஃப் ரெக்கார்ட் அப்படிங்கிற ஜூரிஸ்டிக்ஷனுக்கு பவருக்கு அடியில தான் யூ ஹேவ் திஸ் கண்டெம்ட் ஆஃப் கோர்ட். இந்த கண்டெம்ட் ஆஃப் கோர்ட்டுக்கு டெஃபினேஷன் கான்ஸ்டிடியூஷன்ல இல்லைன்னா கூட கான்ஸ்டிடியூஷன் பார்லிமெண்ட்டுக்கு பவர் கொடுத்து இந்த கண்டெம்ட் ஆஃப் கோர்ட்டுக்குன்னு ஒரு ஆக்ட் நீங்க ஃபார்ம் பண்றதுக்கு உங்களுக்கு பவர் தரும்னு கான்ஸ்டிடியூஷன்ல சொல்லியிருக்காங்க. அதை பேஸ் பண்ணி பார்லிமெண்ட் கேம் வித் an act contempt of court act 1971. அந்த contempt of court act 1971 பிரகாரம் the contempt of court is divided into 2 types. ஒன்னு வந்துட்டு என்ன அப்படின்னு சொல்லுவாங்கன்னா சிவில் கண்டெம்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. another one is criminal contempt. இது என்ன சிவில் கண்டெம்ட் அப்படின்னு கேட்டீங்கன்னா, இஃப் எனி பர்டிகுலர் பர்சன் இஸ் டூயிங் willful disobedience டு தி verdict of a court அப்படின்னு சொல்லிட்டு. இது என்ன willful disobedience அப்படின்னு கேட்டீங்கன்னா, வேணும்னே கோர்ட்டு கொடுக்கக்கூடிய ஜட்ஜ்மெண்ட்டை நிறைவேற்றாம இருக்கிறதா இருக்கட்டும், இல்ல அதை நாங்க செயல்படுத்தவே மாட்டோம்னு சொல்றதா இருக்கட்டும், ஆனா வேணும்னே சொல்றாங்க, கவர்மெண்ட் கோர்ட் கொடுக்கக்கூடிய ஒரு வேர்டிக்டையோ இல்ல ஒரு டைரக்ஷன்ஸையோ அக்செப்ட் பண்ணிக்க மாட்டாங்க அப்படிங்கும் போது they are not obeying the court. அதுதான் willful disobedience அப்படின்னு சொல்லுவாங்க. இத சிவில் கண்டெம்ட் அப்படின்னு எடுத்துப்பாங்க. whereas when it comes to criminal contempt of court அப்படிங்கும் போது யாராச்சும் ஏதாச்சும் ஒரு விஷயத்த பேசுறாங்க இல்ல பப்ளிஷ் பண்றாங்க, சரியா? so if they are doing anything, that is they are publishing something இல்ல they are speaking some kind of words, இதனால வந்துட்டு சுப்ரீம் கோர்ட்டுக்கு அவதூறு வர மாதிரி பேசினாலும் சரி இல்ல அவமதிக்கிற மாதிரி பேசினாலும் சரி, அது கிரிமினல் ஜஸ்டிபிகேஷன் ஆர் கிரிமினல் கோர்ட் ஆஃப் கண்டெம்ட் அப்படின்னு எடுத்துப்பாங்க. அப்ப இவர் வந்துட்டு போட்டக்கூடிய ட்வீட்ஸ் வந்துட்டு எப்படி இருந்தது அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஜுடிஷியரியோட தரத்தை வந்துட்டு இறக்குற மாதிரியும் பப்ளிக்கோட ஐல வந்துட்டு ஜுடிஷியரி மேல இருக்கக்கூடிய கான்பிடன்ஸை நீங்க கீழே இறக்கி காமிக்கிற மாதிரியும் இருந்ததுனால இவர் மேல கிரிமினல் கண்டெம்ட் அப்படிங்கிற கேஸ் வந்துட்டு ஃபைல் பண்றாங்க. இதுக்கு நிறைய பேர் வந்துட்டு அப்போசிஷன் தெரிவிச்சிருந்தா கூட சுப்ரீம் கோர்ட் இந்த கேஸ்ல வந்துட்டு இப்போதைக்கு வேர்டிக் சொல்லியிருக்காங்க. என்ன சொல்லியிருக்காங்கன்னா, இவர் பண்ணக்கூடிய தப்பு வந்துட்டு ஆமா இவர் தப்பு பண்ணிருக்காரு அப்படிங்கறத he is found guilty அப்படின்னு சொல்லிட்டாங்க. இவருக்கு என்ன மாதிரியான பனிஷ்மெண்ட் கொடுப்போம் அப்படிங்கறத ஆகஸ்ட் 20 தான் சொல்லுவோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஆனா as per contempt of court act 1971 ஒரு கண்டெம்ட்டுக்கு என்ன அளவுக்கு பனிஷ்மெண்ட் தருவாங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா, இம்ப்ரிசன்மெண்ட் பண்ணுவாங்க, ஜெயில போடுவாங்க. எவ்வளவு நாளைக்கு போடுவாங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா, 1 மாசத்துக்கும் போடலாம், இல்ல மேக்சிமம் போடுறாங்க அப்படின்னா 6 months வரைக்கும் ஒருத்தரை ஜெயில இம்ப்ரிசன் பண்ணி வைக்கலாம். அப்படி இல்லைன்னா 2000 ரூபாய் ஃபைன் கட்டுங்க அப்படின்னு சொல்லலாம், இல்ல 2 பனிஷ்மெண்ட்டையும் சேர்த்தும் கொடுக்கலாம் அப்படிங்கிற மாதிரி. சோ அப்ப இவர் மேக் பண்ணக்கூடிய ஸ்டேட்மெண்ட் வந்துட்டு இந்தியாவோட டெமோக்ரஸியை டீஸ்டெபிலைஸ் பண்ற மாதிரி இருக்கு. பிளஸ் பப்ளிக் வந்துட்டு நீங்க திடீர்னு சீஃப் ஜஸ்டிஸ் ஆஃப் இந்தியா கடந்த 6 வருஷமா டெமோக்ரஸியை டிஸ்ட்ரக்ட் பண்ற மாதிரியான சில வேலைகள் பார்த்துட்டு இருக்காங்க அப்படிங்கிற ஸ்டேட்மெண்ட்ஸ் வெளியில வரும்போது இந்த ஜுடிஷியரிக்குள்ள அப்படி என்னதான் நடக்குது, பப்ளிக் வந்துட்டு என்ன இவ்ளோ கரப்ஷன் இருக்கிற மாதிரி இவர் பேசுறாரு, அப்ப நம்ம நீதி வேணும்னு சொல்லிட்டு நம்ம ஜுடிஷியரி கிட்ட தானே போறோமே, நமக்கு எது வந்துட்டு இது நல்லா இருக்குமா அப்படின்னு மக்கள் யோசிக்க ஆரம்பிச்சிருவாங்க. அப்ப இந்த ஸ்டேட்மெண்ட் வந்துட்டு
பப்ளிக் வந்துட்டு எந்த ஒரு பயமும் இல்லாம தான் எங்க கிட்ட வந்து நீதி வேணும்னு வராங்க. ஆனா இவர் இந்த மாரி குடுக்கக்கூடிய ஸ்டேட்மெண்ட்ஸ் ஜுடிஷியரியோட தரத்த இறக்குற மாரி இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு தான் இவர இப்போதைக்கு என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா, பனிஷ் பண்ணியிருக்காங்க. ஆனா இந்த கிரிமினல் கோர்ட் ஆஃப் கன்டெம்ப்ட் அப்படிங்கிறது யுனைட்டட் ஸ்டேட்ஸ்ல கம்ப்ளீட்டா இது கிடையவே கிடையாது அப்படின்னு சொல்லிட்டாங்க. இந்த கன்டெம்ப்ட்டே யுனைட்டட் ஸ்டேட்ஸ்ல கிடையவே கிடையாது. நெறைய இடத்துல சில இடத்துல என்னவே பண்ணியிருக்காங்கன்னு கேட்டீங்கன்னா, தனக்கு அகெயின்ஸ்டா வரக்கூடிய கிரிட்டிசிசத்த வந்துட்டு ரொம்ப பெருசா எடுத்துட்டு போகாத சிச்சுவேஷன்லாம் இருந்தது. ஸோ நெறைய பேரு இந்த கோர்ட்டுக்கு இந்த ஜட்ஜ்மென்ட்க்கு அகெயின்ஸ்டா சொல்லும்போது, ஏன் இவ்ளோ சட்டுன்னு எடுத்து நீங்க இந்த கேஸ எடுத்து நடத்துறீங்க அப்படிங்கிற மாரி ஸ்டேட்மெண்ட் சொல்றாங்க. ஃபார்மர் சீஃப் ஜஸ்டிஸ் ஆஃப் இந்தியா லோடே வந்துட்டு என்ன சொல்லியிருந்தாரு அப்படின்னு கேட்டீங்கன்னா, எவ்வளவோ பிரச்சனை இருக்கக்கூடிய சிச்சுவேஷன்ஸ்ல இவ்ளோ அர்ஜென்ட்டா இந்த கேஸ எடுத்து இப்போதைக்கு ஹேண்டில் பண்ணணுமா? அப்படிங்கிற மாரியான கேள்விகள் வந்துட்டு ரைஸ் ஆயிருக்கு. சோ இதுல இருக்கக்கூடிய டிரான்ஸ்பரன்சி எப்படி இருக்கு? ஜுடிஷியரிக்குள்ள என்ன டிரான்ஸ்பரன்சி இருக்கு? யாராச்சும் ஒரு ஸ்டேட்மெண்ட்ஸ் அகெயின்ஸ்ட் த ஜுடிஷியரி சொல்றாங்க. கிரிட்டிசிசம் அப்படிங்கிறது சோசியல் மீடியாஸ்ல இப்ப யாருக்கு வேணாலும், யார வேணாலும் அகெயின்ஸ்டா பேசுற மாரியான ஒரு பிளாட்ஃபார்ம் மாரி ஆயிடுச்சு. அப்ப யூ ஆர் கிரிட்டிசைசிங் அன் இன்ஸ்டிடியூஷன் அப்படின்னு வரும்போது, அப்ப நீங்க எங்களுக்கு அகெயின்ஸ்டா நீங்க எதெல்லாம் பேசுறீங்களோ, அது எல்லாத்தையும் நாங்க வந்துட்டு கன்டெம்ப்ட் அப்படிங்கிற எடுத்துப்போம் அப்படிங்கிற ஒரு ஸ்டாண்ட் வருது அப்படின்னா, பப்ளிக் வந்துட்டு என்ன மாரியான டிரான்ஸ்பரன்சி உள்ள இருக்குங்கிற கொஸ்டின்ஸ் வந்துட்டு எரப்ட் பண்ணுவாங்க அப்படின்னு ஏற்கனவே இத பத்தி பேசியிருந்தாங்க. சோ இத பத்தி ஃபுல் டிஸ்கஷன் வந்துட்டு ஏற்கனவே கரண்ட் அஃபேர்ஸ் நியூஸ்ல பேசியிருக்கோம். ஐ வில் கிவ் த லிங்க் பிலோ குடுக்குறேன். நீங்க அத போய் ஒரு தடவ பார்த்துக்கோங்க. நெக்ஸ்ட் ஆர்டிக்கிள் எத பத்தி அப்படின்னா, கெலாட் கவர்மெண்ட் வின்ஸ் ராஜஸ்தான் ட்ரஸ்ட் ஃபோர்ட். ராஜஸ்தான் கவர்மெண்ட்ல ப்ராப்ளம் இருந்தது. என்ன ப்ராப்ளம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, ராஜஸ்தானோட சீஃப் மினிஸ்டர் அசோக் கெலாட்டுக்கும், ராஜஸ்தானோட டெப்யூட்டி சீஃப் மினிஸ்டரா இருந்த சச்சின் பைலட் இவங்க 2 பேருக்கும் நடுவுல நடந்த மனஸ்தாபம் தான். சரியா? இந்த மனஸ்தாபத்துல என்ன ஆக ஆரம்பிச்சிருச்சு அப்படின்னு கேட்டீங்கன்னா, இந்த சச்சின் பைலட் இவரும், இவரோட சேர்ந்த 18 எம்எல்ஏஸும் வந்துட்டு இந்த கவர்மெண்ட்டுக்கு அகேன்ஸ்டா நாங்க வாய்ஸ் ரைஸ் பண்றோம் அப்படிங்கிற மாரி ரொம்ப பெரிய டிராமாட்டிக் சிச்சுவேஷன்ஸ்லாம் நடந்தது. மக்களா தேர்ந்தெடுக்கப்பட்ட கூடிய கவர்மெண்ட் அசோக் கெலாட் கவர்மெண்ட். ஆனா இந்த கவர்மெண்ட்ட வந்துட்டு டாப்பிள் பண்ற மாரி பிஜேபி ஆக்ட் பண்ணிட்டு இருக்காங்க அப்படிங்கிற மாரியான ஸ்டேட்மெண்ட்ஸ் எல்லாம் வந்துட்டு ஹைலி பொலிட்டிக்கல். இதுல நம்ம எத பார்க்க போறோம்? நம்ம ஏற்கனவே இத பத்தி கம்ப்ளீட்டா டிஸ்கஸ் பண்ணியாச்சு. சோ அதுக்கான லிங்கையும் நாங்க ஏற்கனவே குடுத்துடுறேன். பிளஸ் இந்த ராஜஸ்தான் இதுல வந்துட்டு இன்னைக்கு கரண்ட் அஃபேர்ஸ்ல எத பத்தி பேசுறாங்கன்னு கேட்டீங்கன்னா, இந்த நோ கான்ஃபிடன்ஸ் மோஷன் அப்படிங்கிறத பத்தி பேசுறாங்க. when you take this no confidence motion அப்படின்னு எடுத்துட்டீங்க அப்படின்னா, இந்த நோ கான்ஃபிடன்ஸ் மோஷன் எதுக்காக முதல்ல பாஸ் பண்ணணும்? சரி, எப்ப சார் ஒருத்தவங்க கவர்மெண்ட் ஃபார்ம் பண்ணலாம்? ஏன்னா எலெக்ஷன்ஸ் எல்லாரும் போய் ஓட்டு போடுறோம். ஓட்டு போட்டு ஏதோ ஒரு பொலிட்டிக்கல் பார்ட்டி குடுக்கக்கூடிய இப்ப 100 சீட்ஸ் இருக்கு அப்படின்னு வச்சுக்கோங்களேன். 100 சீட்டு சார். இதுல 50% பிளஸ் 1 அதாவது 51 சீட்ஸ் எந்த பார்ட்டி வாங்குறாங்களோ அவங்க கவர்மெண்ட் ஃபார்ம் பண்ணலாம். இதுதான் சிம்பிள் மெஜாரிட்டி அப்படின்னு சொல்லுவாங்க. சரியா? அப்ப கவர்மெண்ட் ஃபார்ம் பண்றதுக்கு என்ன வேணும்? சிம்பிள் மெஜாரிட்டி இருந்தாலே போதும். நீங்க என்ன பண்ணிடலாம்? கவர்மெண்ட் ஃபார்ம் பண்ணிடலாம் அப்படிங்கிறது. சரி. இந்த கவர்மெண்ட் ஃபார்ம் பண்றதுக்கு கான்ஃபிடன்ஸ் வேணும் அப்படிங்கிறது. ஒருவேளை இந்த 51 பிளஸ் மெம்பர்ஸ்குள்ள ஏதோ ப்ராப்ளம் வந்து இவங்க பிரியற மாரி சிச்சுவேஷன் வந்துருச்சுன்னா, கவர்மெண்ட் யாருனால மட்டும் தான் ஃபார்ம் பண்ண முடியும். யாரு 51 சீட்ஸ் அவைலபிள் வச்சிருக்காங்களோ அவங்களால மட்டும் தான் கவர்மெண்ட் ஃபார்ம் பண்ண அப்ப ஒருவேளை கவர்மெண்ட் பதவியில இருக்கிறாங்க. ஆனா இவங்களுக்குள்ள நடக்கக்கூடிய பிரச்சனை இல்ல இவங்க சில மெம்பர்ஸ் வந்துட்டு இந்த கவர்மெண்ட்டுக்கு சப்போர்ட் பண்ண மாட்றாங்க. வேற ஏதோ ஒரு பார்ட்டிக்கு சப்போர்ட் பண்றாங்க. அப்படின்னு வரக்கூடிய சிச்சுவேஷன்ல இந்த கான்ஃபிடன்ஸ் மோஷன் அப்படின்னு ஒண்ணு டேபிள் பண்ணுவாங்க. இல்ல நோ கான்ஃபிடன்ஸ் மோஷன் அப்படின்னு ஒண்ணு பாஸ் பண்ணுவாங்க. இந்த நோ கான்ஃபிடன்ஸ் மோஷன் அப்படிங்கிறது ஒரு கவர்மெண்ட் இருக்கணுமா வேணாமா அப்படிங்கிறத முடிவு செய்யக்கூடியது. இட்ஸ் அ சென்சார் அப்படின்னு எடுத்துக்கலாம். சரியா? அப்ப ஒரு கவர்மெண்ட் இருக்கணுமா வேணாமா அப்படிங்கிறத யாரு டிசைட் பண்ண முடியும் அப்படிங்கும்போது தான் இந்த நோ கான்ஃபிடன்ஸ் மோஷனை மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட பிரதிநிதிகள் வந்துட்டு கவர்மெண்ட் இருக்கணுமா வேணாமான்னு முடிவு பண்ணிக்கலாம் அப்படின்ட்டு. when it comes to central government அப்படின்னு எடுத்துட்டீங்கன்னா, parliament comprises of when it comes to the central territory or the central one, you can say that the parliament comprises of president, lok sabha, rajya sabha. இதுல லோக் சபா மட்டும் தான் டைரக்ட்லி எலெக்டட், whereas ராஜ்யசபாங்கிறது இன்டைரக்ட்லி எலெக்டட் ஃப்ரம் தி ஸ்டேட்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். அப்ப சென்ட்ரல்ல கவர்மெண்ட் ஃபார்ம் பண்றாங்கன்னா லோக் சபால அவங்க 50% பிளஸ் 1 வச்சிருக்கணும். அப்ப நோ கான்ஃபிடன்ஸ் மோஷன் எங்க பண்ணும்? ஜென்ரலா ஒரு காமன் சென்ஸ்ல இருக்கும் போது அப்ப நமக்கு டக்குன்னு எதுன்னு தான் தோணும்? லோக் சபால மட்டும்தான். பி வெரி கிளியர். பார்லிமெண்ட்ங்கிற வார்த்தை இட் கம்ப்ரைசஸ் ஆஃப் பிரசிடென்ட், லோக் சபா அண்ட் ராஜ்யசபா. ஆனா
ஆனா நோ கான்ஃபிடன்ஸ் மோஷன் அப்படிங்கிறது லோக்சபால மட்டும் தான் பாஸ் பண்ண முடியும். அதே மாதிரி ஒரு ஸ்டேட்ல த ஹையஸ்ட் பவர் யாரை டைரக்டா எலெக்ட் பண்றோம்? ஸ்டேட் லெஜிஸ்லேட்டிவ் அசம்பிளில இருக்கக்கூடிய மெம்பர்ஸை நம்ம டைரக்டா எலெக்ட் பண்றோம். அப்ப கவர்மெண்ட் இருக்கணுமா வேணாமானா நோ கான்ஃபிடன்ஸ் மோஷன் எங்க தான் பாஸ் பண்ணுவாங்க? ஸ்டேட் லெஜிஸ்லேட்டிவ் அசம்பிளில தான் பாஸ் பண்ணுவாங்க. கான்ஸ்டிடியூஷன்ல நோ கான்ஃபிடன்ஸ் அப்படிங்கிற வார்த்தை கிடையாது. எப்படி கண்டெம்ட் ஆஃப் கோர்ட் வார்த்தை கிடையாதோ அதே மாதிரி நோ கான்ஃபிடன்ஸ்ங்கிற வார்த்தையும் கான்ஸ்டிடியூஷன்ல கிடையாது. இது யூபிஎஸ்சி ஏற்கனவே அவங்களோட கொஸ்டின்ஸ்ல கேட்டுட்டாங்க. சரியா? அப்ப இது எங்க தான் இருக்கு? இந்த கான்ஃபிடன்ஸ் மோஷன் எப்படி நடக்கணும்? எவ்வளவு மெஜாரிட்டி இருக்கணும்? அப்படிங்கறதெல்லாம் கேட்டீங்கன்னா, இட் இஸ் பிரசன்ட் இன் தி ரூல்ஸ் ஆஃப் லோக்சபா, இட் இஸ் பிரசன்ட் இன் தி ரூல்ஸ் ஆஃப் ஸ்டேட் லெஜிஸ்லேட்டிவ் அசம்பிளி. அப்ப நோ கான்ஃபிடன்ஸ் மோஷன் எங்க தான் டேபிள் பண்ண முடியும்? ராஜஸ்தான்ல இப்ப நடக்கக்கூடிய லோ கான்ஃபிடன்ஸ் மோஷன் அவங்களோட ராஜஸ்தான் ஸ்டேட்டோட அசம்பிளில தான் என்ன பண்ணிருக்காங்க? டேபிள் பண்ணிருக்காங்க. அண்ட் மோஷன் வந்துட்டு பாஸ் பண்ணும்போது வாய்ஸ் ஓட்ல பாஸ் பண்ணுவாங்க. சீக்ரெட் பேலட்ஸ் கிடையாது. வாய்ஸ் ஓட்ல இது பண்ணுவாங்க அப்படிங்கிற மாதிரி. அண்ட் எவ்வளவு மெஜாரிட்டி வேணும்? கவர்மெண்ட் ஃபார்ம் பண்றதுக்கு எவ்வளவு மெஜாரிட்டி வேணும்? சிம்பிள் மெஜாரிட்டி. அப்ப கவர்மெண்ட் இருக்கு ஸ்டேபிளா இருக்காங்களா இல்லையான்னு பாக்குறதுக்கு எவ்வளவு மெஜாரிட்டி தான் வேணும்? அதே சிம்பிள் மெஜாரிட்டி. அப்ப நோ கான்ஃபிடன்ஸ் ஹேஸ் டு பி கான்ஃபிடன்ஸ் மோஷன் ஹேஸ் டு பி பாஸ்ட் பை சிம்பிள் மெஜாரிட்டி. அப்ப சிம்பிள் மெஜாரிட்டி கூட வரலைன்னா கவர்மெண்ட் என்ன ஆயிடும்? டாப்பிள் ஆயிடும் அப்படிங்கிற சிச்சுவேஷன். அப்ப இதுல இந்த நியூஸ்ல என்ன சொல்லியிருக்காங்கன்னா, இந்த ட்ரஸ்ட் ஓட்டை காங்கிரஸ் கவர்மெண்ட் வின் பண்ணி திருப்பி அவங்களே தான் கவர்மெண்ட் ஃபார்ம் பண்ண போறாங்க அப்படிங்கிறது. நிறைய ஹார்ஸ் ட்ரேடிங்ஸ் பத்திலாம் நிறைய நியூஸஸ் இருந்திருக்கும். இவங்க வேற கட்சிக்கு மாற போறாங்க அப்படிங்கிற மாதிரி. ஒரு தடவை போய் ஆன்டி டிஃபெக்ஷன் லாவை வந்துட்டு படிச்சு வச்சுக்கோங்க. The next article that we will speak is fishing cat collaring project to begin in Andhra Pradesh, Koringa. கொரிங்கா அப்படிங்கிறது வந்துட்டு ஒரு வைல்ட் லைஃப் சாங்சுரி. எந்த ஸ்டேட்ல இருக்கு அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஆந்திர பிரதேஷ்ல கரெக்டா இந்த கோதாவரி ரிவரோட எட்ஜ்ல இருக்கு. ஆன் பேங்க்ஸ் ஆஃப் ரிவர் கோதாவரி. சரி, இதுல என்ன விஷயம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஃபிஷிங் கேட்ஸ் அப்படிங்கிற ஒரு விதமான ஒரு கேட் இருக்கு. அதோட சயின்டிபிக் நேம் இஸ் பிரியோனலிரிஸ் விவேரினஸ் அப்படிங்கிறது தான் இதோட சயின்டிபிக் நேம். சரியா? இந்த சயின்டிபிக் நேம் வந்துட்டு மனப்பாடம் பண்ணணும்னு அவசியம் கிடையாது. பட் ஆனா பார்த்து வச்சுக்கோங்க. ஏன்னா ஏற்கனவே ஒரு தடவை வெரி ஈஸி கொஸ்டின் அது சீம கருவேலத்துக்கு வந்துட்டு சயின்டிபிக் நேம் கொடுத்துருந்தாங்க. அந்த சயின்டிபிக் நேம் தெரிஞ்சிருந்தாங்கன்னா அந்த ஆன்சர் வந்துட்டு பயங்கர ஈஸியா இருந்திருக்கும். அதனாலதான் சயின்டிபிக் நேம் பார்த்து வச்சுக்கோங்க அப்படின்னு சொல்றதுக்கான ரீசன். சரி, இந்த ஃபிஷிங் கேட்டோட நம்பர் என்ன ஆக ஆரம்பிச்சிருச்சு அப்படின்னு கேட்டீங்கன்னா, ரெடியூஸ் ஆக ஆரம்பிச்சிருச்சு. சோ நம்பர் வந்துட்டு கிட்டத்தட்ட 515க்கு வந்ததுக்கு அப்புறமாட்டி இந்த ஃபிஷிங் கேட்ஸ் வந்துட்டு எங்க எக்ஸ்டென்ட் ஆயிடுமோ, ஏற்கனவே நம்பர்ஸ் ரம்மியா இருந்தா கூட இது என்டேஞ்சர்ட்னு வச்சிட்டு இருந்ததுல இருந்து IUCN லிஸ்ட்ல ரெட் லிஸ்ட்ல வந்துட்டு வல்னரபிள் அப்படின்னு மாத்தி இருந்திருப்பாங்க. இந்த பர்டிகுலர் ஃபிஷிங் கேட்டை வந்துட்டு ப்ரொடெக்ட் பண்ணும் அப்படிங்கிறதுக்காக வைல்ட் லைஃப் இன்ஸ்டிடியூட் ஆஃப் இந்தியா டெஹ்ராடூன் அண்ட் ஆந்திர பிரதேஷோட ஃபாரஸ்ட் டிபார்ட்மெண்ட் ஃபார் த ஃபர்ஸ்ட் டைம், ஏன்னா நம்ம இந்த மாதிரி காலரிங் வந்துட்டு சில டைகர்ஸ்க்கு நம்ம மாடோட காதுல எல்லாம் இந்த மாதிரி ஒரு GPS இது மாதிரி டேக்ஸ் மாதிரி இது பண்ணிருக்கோம்ல. சோ அதே மாதிரி இது ஆனா ஒரு ஃபிஷிங் கேட்டுக்கு ஃபார் த ஃபர்ஸ்ட் டைம் கண்ட்ரிலேயே பண்றாங்க. கண்ட்ரிஸ் மெய்டன் எக்ஸசைஸ் ஃபார் காலரிங் 10 ஃபிஷிங் கேட்ஸ். சோ 10 ஃபிஷிங் கேட்ஸ்க்கு என்ன பண்ண போறாங்க அப்படின்னா, இப்போதைக்கு இது ட்ரை தான் பண்ண போறாங்க. காலர் ஒண்ணும் இல்ல, கழுத்துல வந்துட்டு கடிவாளம் மாதிரி கட்ட போறாங்க. எதுக்காக இதை பண்றாங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா, இந்த ஸ்பீசிஸ் எந்தெந்த இடத்துல எல்லாம் இருக்கு, இவங்களோட ரேஞ்ச் எப்படி இருக்கு, என்ன மாதிரி பிஹேவியர் இருக்கும் தன்னோட சீசனுக்கு ஏத்த மாதிரி, எதை வந்துட்டு இது ஜாஸ்தி சாப்பிடுது, எந்தெந்த இடத்துல எல்லாம் மூவ்மெண்ட் இருக்கு அப்படிங்கறதெல்லாம் கண்டுபிடிக்கிறதுக்கு. ஜென்ரலா அப்படின்னு பாத்தீங்கன்னா, இதோட வாழ்விடம் அப்படிங்கிறது மேங்க்ரூவ் ஈகோ சிஸ்டம். மேங்க்ரூவ் இஸ் அன் ஈகோடோன் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது ஈகோடோன் அப்படிங்கிறது ரெண்டு ஈகோ சிஸ்டத்துக்கு நடுவுல இருக்கக்கூடிய டிரான்சிஷனான இருக்கக்கூடியது. அதாவது ஒரு கிராஸ்லேண்ட் இருக்கு, டெசர்ட் இருக்கு அப்படின்னு கேட்டீங்கன்னா, இந்த கிராஸ்லேண்டுக்கும் டெசர்ட்டுக்கும் நடுவுல இருக்குல்ல இந்த ரீஜன், இதுதான் ஈகோடோன் அப்படின்னு சொல்லுவாங்க. சரியா? சோ இந்த டிரான்சிஷன் ரீஜன் பிட்வீன் டூ டிஃப்ரெண்ட் ஈகோ சிஸ்டம் யூ கால் இட் இஸ் ஈகோடோன் அப்படின்னு சொல்லுவாங்க. சோ அப்ப மேங்க்ரூவ் இஸ் அகெயின் ஈகோடோன். ஏன்னா இது டெரஸ்ட்ரியல் ஈகோசிஸ்டம், இது லேண்ட். இது என்னது? ஒரு ஓஷன் ஈகோசிஸ்டம், வாட்டர் ஈகோசிஸ்டம். இது ரெண்டுத்துக்கும் நடுவுல இருக்குதா, எட்ஜ்ல இருக்கா. சோ யூ கால் திஸ் as an ஈகோடோன். சோ அப்ப மேங்க்ரூவ் ஈகோசிஸ்டம்ல இது வாழுது அப்படின்னு சொல்றாங்க. ஜாஸ்தியா வந்துட்டு எது சாப்பிடும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஃபிஷ்ஷஸ் தான் ஜாஸ்தி சாப்பிடும். அதனாலதான் ஃபிஷிங் கேட் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்ப ஃபிஷ் சாப்பிடணும் அப்படின்னா அப்ப கண்டிப்பா தண்ணிக்குள்ள போகணுமா இது? சோ திஸ் கேன் ஸ்விம்.
ஃபிஷிங் கேட்ஸ்னால என்ன பண்ண முடியும் அப்படின்னு கேட்டீங்கன்னா ஸ்விம் பண்ண முடியும். இந்த காலர்ஸ் யூஸ் பண்ணி இவங்க என்ன பண்ண போறாங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா இந்த காலர்ஸோட சேர்த்து ஜியோகிராபிக்கல் இன்ஃபர்மேஷன் சிஸ்டம், இது உங்களோட டிஎன்பிசியில மெயின்ஸ் எக்ஸாம்ல கேட்டிருக்காங்க. ஜியோகிராபிக்கல் இன்ஃபர்மேஷன் சிஸ்டம்னா என்ன அப்படின்ட்டு ஒண்ணுமே இல்ல. ஜியோகிராபிக்கல் இன்ஃபர்மேஷன் அப்படிங்கிறது நீங்க டேட்டாஸ் எல்லாம் கலெக்ட் பண்ணி அதை மேப் பேஸ்டு ஒரு ஜியோகிராபிக்கா இது பண்ணும் போது ப்ராப்பரான அனாலிசிஸ் வருமா, அந்த ப்ராப்பரான அனாலிசிஸ் வச்சு டெசிஷன் மேக் பண்ண முடியும், கிளியரா டெசிஷன்ஸ் மேக் பண்ண முடியும். சிம்பிளா டேட்டாஸை வந்துட்டு அனலைஸ் பண்ணுங்கிறதுக்காக தான் இந்த ஜியோகிராபிக்கல் இன்ஃபர்மேஷன், அதாவது மேப் பேஸ்டு இன்ஃபர்மேஷன் வந்துட்டு தான் ஜியோகிராபிக்கல் இன்ஃபர்மேஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த பர்டிகுலர் ப்ராஜெக்ட்டுக்கு யானம் பேஸ் வேதாந்தா லிமிடெட் வந்துட்டு கிட்டத்தட்ட 74 lakhs கொடுக்க போறாங்க. அதுல 45 lakhs ஏற்கனவே ரிலீஸ் பண்ணிட்டாங்க. சரி, சில விஷயம் இந்த ஃபிஷிங் கேட் பத்தி பார்ப்போம். நம்ம வீட்ல வளர்க்கக்கூடிய பூனையோட கிட்டத்தட்ட 2 மடங்கு சைஸ்ல வந்துட்டு இது பெருசா இருக்கும். அண்ட் ஃபிஷிங் கேட் இஸ் நாக்டர்னல். நாக்டர்னல் அப்படின்னு சொன்னாங்கன்னா ராத்திரியில பயங்கர ஆக்டிவா இருக்கும். பேட்ஸ் ஆர் நாக்டர்னல் இன் நேச்சர். அதே மாதிரி அப்பார்ட் ஃப்ரம் ஃபிஷிங் கேட்னா ஃபிஷ் மட்டும்தான் சாப்பிடணும்னு அவசியம் கிடையாது. ஃப்ராக்ஸ், ஸ்னேக், பேர்ட்ஸ், ஸ்கேவெஞ்சர்ஸ், இறந்து போனது, பெரிய பெரிய அனிமல்ஸோட இறந்து போனது எல்லாத்தையும் சாப்பிடும் அப்படிங்கிற மாதிரி. அண்ட் தே பிரீட் ஆல் ஓவர் தி ஆல் அரவுண்ட் தி இயர். எல்லா வருஷத்துல எப்ப வேணாலும் இது பிரீட் ஆகலாம் அப்படிங்கிற மாதிரி. அண்ட் முக்காவாசி எங்க இருக்கும் அப்படின்னு கேட்டீங்கன்னா தண்ணிக்கு பக்கத்துல தான் இருக்கும். அண்ட் தே ஆர் வெரி எக்ஸலென்ட் ஸ்விம்மர்ஸ் அப்படின்னு சொல்றாங்க. ஜாஸ்தி எந்த இடத்துல இருக்கு அப்படின்னு கேட்டீங்கன்னா சுந்தர்பன் ரீஜன்ஸ்ல தான் உங்களால இந்த பர்டிகுலர் ஃபிஷிங் கேட்ஸை வந்துட்டு ஜாஸ்தி அளவுல பார்க்க முடியும். அதனாலதான் வெஸ்ட் பெங்காலோட ஸ்டேட் அனிமல் எது அப்படின்னு கேட்டீங்கன்னா இந்த ஃபிஷிங் கேட் தான் வெஸ்ட் பெங்காலோட ஸ்டேட் கேபிட்டல். தமிழ்நாடோட ஸ்டேட் கேபிட்டல் என்ன அப்படிங்கறத கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. நெக்ஸ்ட் வேற எங்க இருக்கும் அப்படின்னு கேட்டீங்கன்னா ஆன் தி ஃபுட் ஹில்ஸ் ஆஃப் ஹிமாலயாஸ் அலாங் கங்கா அண்ட் பிரம்மபுத்ரா ரிவர் வேலிஸ் வெஸ்டர்ன் காட்ஸ்ல இருக்கும். ப்ரொடெக்டட் ஸ்டேட்டஸ் IUCN லிஸ்ட்ல வல்னரபிள் அப்படிங்கிற கேட்டகரி கொடுத்திருக்காங்க. சைட்ஸ் என்டேஞ்சர் ஸ்பீசஸ் ட்ரேட் பண்ணுவாங்கல்ல, அதுல appendix 2ல கொடுத்திருக்காங்க. இந்தியன் வைல்ட் லைஃப் ப்ரொடெக்ஷன் ஆக்ட் 1972ல ஸ்கெடியூல் 1ல கொடுத்திருக்காங்க. which means this is highly protected. இதை கொல்லலாம் முடியாது. கொல்லணும் அப்படின்னா கூட ஃபாரஸ்ட் டிபார்ட்மெண்டோட ப்ராப்பர் அப்ரூவல் வாங்கிட்டு தான் இதை வந்துட்டு ஹண்ட் அந்த மாதிரி எல்லாம் பண்ணவே முடியும். சரியா? The next article that we'll see is Javans have risen to challenges on the border. இந்த ஆர்டிக்கல்ல வந்துட்டு எதை பத்தி பேசுறாங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா பிரைம் மினிஸ்டர் நரேந்திர மோடியோட இண்டிபெண்டன்ஸ் டே ஸ்பீச் பத்தி தான் பேசுறாங்க. இவர் தன்னோட ஸ்பீச் மேக் பண்ணும்போது இந்தியால இருக்கக்கூடிய 2 பிக் கிரைசிஸ் அப்படிங்கறத பத்தி தான் ஸ்டார்ட் பண்ணியிருக்காரு. ஃபர்ஸ்ட் அவர் பேசி இந்த பிக் கிரைசிஸ் இஸ் யுவர் கொரோனா வைரஸ். செகண்ட் ஒன் இஸ் யுவர் பார்டர் அட்டாக்ஸ் பை சைனா அப்படிங்கிறது. இதெல்லாம் பேசினதுக்கு அப்புறம் என்ன சொல்லியிருந்தாரு அப்படின்னா என்னதான் இவ்வளவு பிரச்சனை இருந்தாலும் இந்தியா செல்ஃப் ரிலையண்டா இதை எல்லாத்தையும் சால்வ் பண்ணிடுவோம் அப்படின்னு பேசியிருக்காங்க ஆன் அ பாசிட்டிவ் நோட். இந்த செஷன்ல பேசும்போது வேற என்ன பேசியிருக்காரு அப்படின்னு கேட்டீங்கன்னா இந்த கொரோனா வைரஸ் வெளியில வந்ததுக்கு அப்புறமாட்டி தான் நம்மளோட ஹெல்த் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர்ல எவ்வளவுத்துக்கு ப்ராப்ளம்ஸ் இருக்கு, அப்ப எவ்வளவுத்துக்கு நம்ம ஹெல்த் சிஸ்டம் ஸ்ட்ராங்கா இருக்கணும் அப்படிங்கிறது நமக்கு வெளியில காமிக்குது. ஏன்னா இது புவரா இருக்குன்னு நமக்கு தெரிஞ்சிச்சு. அப்ப ஒரு கண்ட்ரிக்கு எது ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கணும்னா தன்னோட ஹெல்த் சிஸ்டம் அப்படிங்கிறது ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கணும். அப்ப அதுல இதை ஸ்ட்ரென்த் பண்ற மாதிரி என்னென்ன மாதிரியான இன்டர்வென்ஷன்ஸ் பண்ணணுமோ அதை நம்ம எல்லாத்தையும் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக தான் கவர்மெண்ட் புதுசா ஒரு விஷயத்த கான்செப்ஷுவலைஸ் பண்ணி நாங்க வந்துட்டு கொஞ்ச நாள்ல என்ன பண்ண போறோம் அப்படின்னா we will launch national digital health mission அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இமீடியட் எஃபெக்டா பைலட் பேசிஸ்ல 6 யூனியன் டெரிட்டரிஸ்ல வந்துட்டு இப்போதைக்கு இந்த நேஷனல் டிஜிட்டல் ஹெல்த் மிஷனை பைலட் பேசிஸ்னா இப்போதைக்கு ட்ரையல் பேசிஸ்ல வந்துட்டு லான்ச் பண்ணியிருக்காங்க. சரி, இது என்ன நேஷனல் டிஜிட்டல் ஹெல்த் மிஷன் அப்படின்னு கேட்டீங்கன்னா ஒரு ஐடி கொடுக்க போறாங்களா, ஹெல்த் ஐடி அப்படின்னு கொடுக்க போறாங்க. நம்மளோட ஐடி கார்டுல என்னென்ன இருக்கும், உங்க பேரு, உங்க அட்ரஸ், நீங்க என்ன பிளட் குரூப், அப்பா பேர் என்ன, இது எல்லாமே இருக்குமா. அப்ப இது ஒரு ஐடி, உங்களை பத்தி உங்களோட ஹெல்த் பத்தின ஐடி. அப்ப இந்த ஐடியில என்னென்ன இன்ஃபர்மேஷன்ஸ் இருக்கும்னா உங்களுக்கு என்ன டிசீஸ் இருக்கு அப்படிங்கிறது, நீங்க எந்த டாக்டர் கிட்ட கன்சல்ட் பண்றீங்க, என்ன மாதிரி மெடிசின்ஸ் பிரிஸ்கிரைப் பண்றாங்க அப்படிங்கிற வரைக்கும் எல்லா இன்ஃபர்மேஷன்ஸும் இந்த டிஜிட்டல் ஐடிக்குள்ள போடப்படும். இந்தியா I'll say you an example of US. யூஎஸ்ல வந்துட்டு என்ன பண்ணுவாங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா
ஒரு பேஷண்ட்டுக்குன்னு ஒரு ஐடி கிரியேட் பண்றாங்க அப்படின்னா அது வந்துட்டு நீங்க எந்த டாக்டர் கன்சல்ட் பண்றீங்களோ அவங்க டிஜிட்டலைஸ்டா தான் பண்ணுவோம் அப்படிங்கும்போது ஒரு டாக்டர் போய் பார்க்கும்போது அவர் வந்துட்டு இந்த பிரச்சனை அப்படின்னு டாக்டர்கிட்ட சொல்லும் போது அவர் என்ன சொல்லிடுவாருன்னா சரி ஓகே நான் உங்களுக்கு மாத்திரை எல்லாம் பிரிஸ்கிரைப் பண்ணியிருக்கோம் நீங்க போய் பார்மசூட்டிக்கல்ல வாங்கிக்கோங்க அப்படின்னு பார்மசிக்கு வந்துட்டு உங்களுக்கு இந்த டாக்டர் வந்துட்டு எந்தெந்த பார்மசியோட சப்ளை செயின் வச்சிருக்காரோ அந்த பார்மசிக்கு அனுப்புவாங்க நீங்க போய் அந்த இடத்துல மாத்திரை வந்துருச்சு அப்படிங்கும் போது உங்களுக்கு மெசேஜ் அலர்ட் மாதிரி வரும் நீங்க போய் உங்களோட மாத்திரையை வாங்கிக்கலாம் ஒருவேளை உங்களோட ஹெல்த் ஐடி ஏன்னா உங்களை பத்தின இன்ஃபர்மேஷன் ஏற்கனவே ஒரு ஐடி மாதிரி இருக்கு வச்சிருப்பாங்க அந்த ஐடியில ஏதோ ஒரு பர்டிகுலர் ட்ரக்குக்கு நீங்க அலர்ஜி அப்படின்னு முன்னாடியே சொல்லியிருந்தீங்கன்னா அது அப்டேட் ஆயிருக்கும் அப்ப என்ன பண்ண விடாதுன்னா அந்த ட்ரக்கை வெளியிலேயே பார்மசூட்டிக்கல்ல இருந்து வெளியில விடாது அவங்களே என்ன பண்ணுவாங்கன்னா பார்மசில இருந்து டாக்டருக்கு கால் பண்ணி இந்த பர்டிகுலர் பேஷண்ட்டுக்கு இந்த ட்ரக் அலர்ஜியா இருக்குது அப்படின்னு சொல்லி அவங்களே தேவையான மாத்திரைகளை வந்துட்டு மாத்தி கொடுப்பாங்க அப்ப இந்த இடத்துல வந்துட்டு பேஷண்ட்ஸ்க்கான டைமும் வந்துட்டு ரெடியூஸ் ஆகும் அண்ட் செகண்ட் திங் வேற என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா உங்களுக்கு எந்த டேப்லெட் அலர்ஜி அப்படிங்கிறது வந்துட்டு ஆட்டோமேட்டிக்கா தெரியும் போது நீங்க திருப்பி திருப்பி டாக்டர் கிட்ட போயிட்டு இருக்கணும் அப்படிங்கிற அவசியம் கிடையாது ஒரு டிரான்ஸ்பரன்சி மீட் ஆகும் டைம் லெவல்ஸ் வந்துட்டு ஜாஸ்தியா ரெடியூஸ் ஆகும் ஒரு ட்ரஸ்ட் வந்துட்டு கிரியேட் ஆகும் அப்ப ஒரு டிஜிட்டலா ஒரு அக்கௌண்ட் வச்சுக்கிறாங்க அப்படிங்கும் போது அதுல ரொம்ப டிரான்ஸ்பரன்சி இருக்கும் இந்த மாத்திரை கொடுக்குறாங்க அப்படின்னா அதோட பிரைஸ் என்ன லெவல்ல இருக்கு அப்படிங்கிறதுக்கு ட்ரக்ஸ் கண்ட்ரோல் ஆர்கனைசேஷன் பிரைஸ் கேப் எல்லாம் வச்சிருப்பாங்க எப்ப பிரைஸ் ட்ரக்கோட பிரைஸ் இவ்வளவுதான் அப்படின்னு வரும்போது இது நிறைய விதத்துல வந்துட்டு பாசிட்டிவ்ஸா இருக்கு இதோட மைட் பி நெகட்டிவ்ஸ் டேட்டா பிரைவசி அதுக்கேத்த மாதிரி கவர்மெண்ட் ரெகுலேஷன்ஸ் வந்துட்டு உள்ள கொண்டு வருவாங்க இதை தவிர்த்து நீங்க என்னென்ன டெஸ்ட் எடுக்கிறீங்க என்னென்ன டிசீஸ் டயக்னிஸ் இருக்கு எல்லாத்தையுமே இந்த சிட்டிசன்ஷிப் ஹெல்த் ஐடியில பண்ணுவோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க இதை தாண்டி வேற எதை பத்தி பேசியிருப்பாரு அப்படின்னு கேட்டீங்கன்னா பிரைம் மினிஸ்டர் ஆஃப் இந்தியா ஃபார் த ஃபர்ஸ்ட் டைம் ஒரு பிரைம் மினிஸ்டர் வந்துட்டு மென்சுரேஷனல் ஹெல்த் பத்தி பேசியிருக்க மாட்டாங்க ஃபார் த ஃபர்ஸ்ட் டைம் நரேந்திர மோடி மென்சுரேஷனல் ஹெல்த் பத்தி பேசி ஜன் அனுஷதி கேந்திராஸ் மூலியமா கிட்டத்தட்ட ₹1 வந்துட்டு சானிட்டரி பேட்ஸ் டிஸ்ட்ரிபியூட் பண்ணிட்டு இருக்கோம் அரௌண்ட் 6000 ஜன் அனுஷதி கேந்திராஸ் அப்படின்னு சொல்லியிருந்திருப்பாரு அண்ட் வேற என்ன பிளான் பண்றாங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா 1000 டேஸ்க்குள்ள ஆப்டிக்கல் ஃபைபர் ப்ரோக்ராம் அப்படின்னு ஒண்ணு கொண்டு வந்து கிட்டத்தட்ட 6 லட்சம் வில்லேஜஸ் வந்துட்டு இன்டர்நெட் கனெக்டிவிட்டி ப்ரொவைட் பண்ண போறாங்க ஏன்னா எல்லாருமே டிஜிட்டல் ஸ்பேஸுக்கு போயிட்டாங்க அப்படிங்கிற சிச்சுவேஷனால பிளஸ் தே ஆர் கோயிங் டு ஆல்சோ இந்த எதெல்லாம் ஹவுசிங் ப்ராஜெக்ட்ஸ் வந்துட்டு கம்ப்ளீட் பண்ணாம இருக்குதோ அதுக்கு எக்ஸ்ட்ராவா 25,000 crores போட்டு அந்த ஹவுசிங் ப்ராஜெக்ட்ஸ் எல்லாம் கம்ப்ளீட் பண்ண போறோம் அப்படின்னு பேசியிருந்தாங்க வேற எதை பத்தி பேசியிருந்தாங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா இன்டர்நேஷனல் ரிலேஷன்ஷிப்ஸ் எப்படி எவால்வ் ஆயிட்டு இருக்கு அப்படிங்கறதுல சில கண்ட்ரீஸை கோட் பண்ணி என்ன மாதிரியான இன்டர்நேஷனல் ரிலேஷன்ஷிப் இருக்கு அப்படின்னு பேசியிருந்தாரு ஏசியான் கண்ட்ரீஸோட வி ஆர் ஹேவிங் வெரி குட் ரிலேஷன்ஷிப் ஆனா ஏசியன் கண்ட்ரீஸ் எல்லாமே பார்டர் வித் வாட்டர் பாடிஸ் அப்படிங்கறதுனால ஜாஸ்தி மேரிடைம் கோஆபரேஷனை பத்தி பேசியிருந்தாங்க அண்ட் நெக்ஸ்ட் திங் வந்துட்டு வெஸ்ட் ஏசியன் கண்ட்ரீஸ் பேசும்போது இந்தியாவுக்கு வெஸ்ட் ஏசியால இருக்கக்கூடிய இன்ட்ரெஸ்ட் என்னன்னு கேட்டீங்கன்னா ஒன்னு நம்மளோட எனர்ஜி செக்யூரிட்டிக்கு இவங்க ரொம்பவே முக்கியம் செகண்ட் இந்தியால இருந்து நிறைய பேர் இந்த வெஸ்ட் ஏசியன் கண்ட்ரீஸ் தட் இஸ் அரேபியன் கண்ட்ரீஸ் அந்த மாதிரி இருக்கக்கூடிய கண்ட்ரீஸ்ல நிறைய பேர் ஒர்க் பண்றாங்க சோ அதனால வந்துட்டு இந்த பர்டிகுலர் கண்ட்ரீஸ் இந்த ரெண்டு நெசசிட்டினால நமக்கு தேவை வேற எதை பத்தி பேசியிருந்தாரு அப்படின்னா கனெக்டிவிட்டி கொடுக்கணும் ஏற்கனவே அந்தமான் அண்ட் நிக்கோபார் ஐலாண்ட்ஸ்க்கு ரீசெண்டா தான் சப்மரைன் ஆப்டிக்கல் ஃபைபர் லான்ச் பண்ணிருப்பாங்க அதே மாதிரி 1000 நாளுக்குள்ள லக்ஷதீபுக்கும் இந்த மாதிரியான ஒரு ஃபைபர் நெட் கனெக்டிவிட்டி கொண்டு வரணும் அப்படிங்கறத தன்னோட அப்ஜெக்டிவா சொல்லியிருந்திருப்பாங்க இது சொல்லும் போது என்ன சொல்லியிருப்பாங்கன்னா இந்த கனெக்டிவிட்டி அப்படிங்கிறது ஒன்னு எக்கனாமியை டெவலப் பண்ணும் அப்படிங்கிறதுக்காக இன்னொன்னு செக்யூரிட்டியை டெவலப் பண்ணும் அப்படிங்கிறதுக்காகவும் அப்படின்னு பேசியிருந்திருப்பாங்க அண்ட் வேற எதை பத்தி பேசியிருந்தாரு அப்படின்னு கேட்டீங்கன்னா அயோத்தியா டெம்பிள்ல பூமி பூஜை நடந்ததுல அதை பத்தி பேசியிருந்தாரு அந்த பூமி பூஜை நடக்கும் போது நாடளவுல எந்த ஒரு விதமான வயலன்ஸும் நடக்கவே இல்லை ஸோ பீப்புள் ஓரளவு ரெஸ்பெக்ட் அண்ட் ஹார்மோனி வந்துட்டு காமிச்சிருக்காங்க பிளஸ் வேற என்ன ஸ்டேட்மெண்ட் சொல்லியிருப்பாரு அப்படின்னா நம்ம இது வரைக்கும் மேக் இன் இந்தியாவை பத்தி தான் ரொம்ப ஜாஸ்தி பேசிட்டு இருந்தோம் இப்ப நம்ம வந்துட்டு வி ஹாவ் டு ஆல்சோ மேக் ஃபார் தி வேர்ல்ட் அப்ப இவர் என்ன சொல்றாருன்னா நம்ம வந்துட்டு நிறைய ப்ரொடியூஸ் பண்ணணும் அப்படிங்கறத சொல்றாரு சோ அப்ப வேற வேற எதை பத்தி பேசியிருந்தாருன்னா ஹியூமன் ரிசோர்சஸ்ல இந்த மாதிரி நம்ம அப்ஜெக்டிவ்ஸ் எல்லாம் மீட் அவுட் பண்ணோம்னா ஹியூமன் ரிசோர்சஸ் ஜாஸ்தியா வேணும் அந்த ஹியூமன் ரிசோர்சஸ் ஜாஸ்தி பண்றதுல ப்ரையாரிட்டி யாருக்கு கொடுக்கணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா விமன் ஹேஸ் டு பி ப்ரொவைடட் வித் தி
ப்ரையாரிட்டி. அதனால கவர்மெண்ட் வந்துட்டு மினிமம் ஏஜ் ஆஃப் மேரேஜ் ஆஃப் விமனை ரீகன்சிடர் பண்ணிட்டு இருக்கோம் அப்படின்னும் பேசியிருப்பாங்க. சரி, இதுல வந்துட்டு நம்ம ஜன் அனுஷதி கேந்திராஸ் அப்படின்னு பேசியிருந்தோம்ல. ஒண்ணுமே இல்லை, இந்த ஜன் அனுஷதி கேந்திராஸ் அப்படிங்கிறது வந்துட்டு கவர்மெண்ட் ஓபன் பண்ணி வச்சிருக்க பார்மசிஸ் தான் இந்த ஜன் அனுஷதி கேந்திராஸ் அப்படின்னு சொல்றாங்க. இது எதுக்காக இந்த மாதிரி வந்துட்டு ஒரு ஸ்கீம் கொண்டு வந்தாங்க? பிரதான் மந்திரி பாரதிய ஜன் அனுஷதி பரியோஜனா 2015 இந்த ஸ்கீம் கொண்டு வந்திருப்பாங்க. எதுக்காக அப்படின்னு கேட்டீங்கன்னா, நம்ம உடம்பு சரியில்லாம போயிடுச்சுன்னா நம்ம கையில இருந்து பாக்கெட் அவுட் ஆஃப் பாக்கெட் எக்ஸ்பெண்டிச்சர்னு சொல்லுவாங்க. நம்ம மாத்திரை வாங்குறதுக்கு எல்லாத்துக்குமே நம்ம கையில இருந்து தான் பணம் ஜாஸ்தியா போகுது. இதுவே பிராண்டட் ட்ரக்ஸா இருந்ததுன்னா அதோட காஸ்ட் வந்துட்டு ஜாஸ்தியா இருக்கும். ஜெனரிக் ட்ரக்ஸ் அப்படின்னா பிராண்டட் ஒரு கம்பெனி வந்துட்டு என்ன பண்ணிருப்பாங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஒரு கம்பெனி மாத்திரை கண்டுபிடிக்கணும். சே ஃபார் அன் டயபெட்டிக்ஸ்க்கே புதுசா ஒரு மாத்திரை கண்டுபிடிக்கிறாங்க அப்படின்னு வச்சுக்கோங்களேன். இவங்க என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, இப்ப இருக்கிறத விட ரொம்ப எஃபிஷியன்ட்டா இருக்கணும்னு சொல்லிட்டு ரொம்ப வருஷம், ஒரு 7 வருஷம் 10 வருஷம் கிட்ட ரிசர்ச் அண்ட் டெவலப்மெண்ட் பண்ணி, இதுக்கப்புறம் கிளினிக்கல் ட்ரையல்ஸ் போய் அதுல ஒரு 3 வருஷம் 4 வருஷம் போய் அதுக்கப்புறம் தான் ஒரு மார்க்கெட்டுக்குள்ளேயே அந்த ட்ரக் வந்துட்டு வெளியில வரும். அப்ப இவங்க கிட்டத்தட்ட 12, 13 வருஷமா தன்னோட உழைப்பையும் காசையும் போட்டிருக்காங்களா. அதனால இவங்க கிரியேட் பண்ணக்கூடிய ட்ரக்ஸ் எஃபிஷியன்ட்டா இருக்குதுங்கிறத காட்டிலும் காஸ்ட் அப்படிங்கிறது ஜாஸ்தியா இருக்கும். அப்ப இதை யாருன்னு இது காஸ்ட் வந்துட்டு ஜாஸ்தியா இருக்கும். அப்ப இவ்வளவு நாள் போட்ட வேலைக்கு இவங்க என்ன பண்ணிப்பாங்கன்னா பேட்டன் ரைட்ஸ் வாங்கி வச்சுப்பாங்க. இந்த மருந்தை நான் மட்டும்தான் தயாரிக்கணும், இது வேற யாரும் வேற டூப்ளிகேட்ஸ் எல்லாம் பண்ணக்கூடாதுன்னு பேட்டன் ரைட்ஸ் வாங்கி வச்சிருப்பாங்க ஒரு சர்டன் ஸ்டிபுலேட்டட் டைம்க்கு. எப்ப இந்த ப்ராடக்டோட பேட்டன் ரைட்ஸ் முடியுதோ மத்த பார்மசூட்டிகல்ஸ் கம்பெனி என்ன பண்ணுவாங்கன்னா இந்த மாத்திரையை எடுத்து குட்டி குட்டியா உடைச்சு ரீஎன்ஜினியரிங் ப்ராசஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. தூள் தூளாவே உடைக்கிறாங்கன்னு வச்சுக்கோங்க. உடைச்சு அதுக்குள்ள என்ன மாலிகுல்ஸ் என்ன காம்போனன்ட்ஸ் ஆட் பண்ணிருக்காங்க அப்படிங்கறதெல்லாம் என்ன பண்ணுவாங்க பாப்பாங்க. ரிவர்ஸ் இன்ஜினியரிங் ப்ராசஸ் பண்ணி எதை எதை ஆட் பண்ணி இந்த ட்ரக் ஃபார்ம் பண்ணிருக்காங்கன்னு பார்த்து இதோட சேர்த்து எக்ஸ்ட்ராவா கொஞ்சம் சக்கரை போட்டாலும் சரி இல்ல கலர் போட்டாலும் சரி அதோட அப்பீல் அதோட சைஸா இருக்கட்டும் அதோட கலரா இருக்கட்டும் டேஸ்டா இருக்கட்டும் இதுல மட்டும்தான் மாறுதல் இருக்குமே ஒழிய அந்த ட்ரக் என்ன மாதிரியான எஃபெக்ட் கொடுத்ததோ அதே எஃபெக்ட் தான் இதுவும் கொடுக்கும். ஆனா இதுக்கு இதை வந்துட்டு என்னன்னு சொல்லுவாங்கன்னா ஜெனரிக் ட்ரக்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த ட்ரக் வந்துட்டு விலை கம்மியா இருக்கும். ஏன் இது விலை கம்மியா இருக்கும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, இவங்க வந்துட்டு இந்த ஏழு வருஷமோ 10 வருஷமோ ரிசர்ச் அண்ட் டெவலப்மெண்ட் இவங்க பண்ணவே இல்லை. 3 வருஷம் 4 வருஷம் கிளினிக்கல் ட்ரையல்ஸ் இவங்க பண்ணவே இல்லை. அப்ப இவங்களோட இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் எப்படி இருக்கு? இந்த ஜெனரிக் ட்ரக் மேனுஃபேக்சர் பண்ணவங்களோட இன்வெஸ்ட்மெண்ட் கம்மியா இருக்கா. அதனாலதான் ஜெனரிக் ட்ரக்ஸோட விலையும் எப்படி இருக்கு? கம்மியா இருக்கு. சோ அப்ப நம்ம ஹெல்த் கேர் பட்ஜெட்ல ஒவ்வொரு சிட்டிசனும் போடக்கூடிய மருந்துல இருக்க செலவு பண்ணக்கூடிய காசை கம்மி பண்ணணும். அப்ப அதுக்கு நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா we have to provide quality generic medicines provide பண்ணணும் at affordable prices அப்படிங்கிறதுக்காக தான் இந்த பர்டிகுலர் ஸ்கீம் லான்ச் பண்ணியிருப்பாங்க. அப்ப ஃபர்ஸ்ட் மக்களுக்கு இந்த ஜெனரிக் மெடிசன்னாலே என்னன்னு தெரியாது. நல்ல வேளை நமக்கு வந்துட்டு தனி ஒருவன் படம் வந்தது. ஸோ யூ வில் நோ தட் வேர்ட் ஜெனரிக் மெடிசன் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அப்ப இந்த இதுல ஃபர்ஸ்ட் அவேர்னஸ் கிரியேட் பண்ணும் இந்த ஜெனரிக் மெடிசன்னா என்ன அப்படின்னு. பிளஸ் இந்த ஜெனரிக் மெடிசனை முதல்ல யார் எழுதணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா மெடிக்கல் பிராக்டிஸ். மெடிசன் வாங்க டாக்டர் வந்துட்டு பிரிஸ்கிரைப் பண்ணும் போது அவருக்கும் அந்த பார்மசூட்டிக்கல் கம்பெனிக்கும் ஏதாச்சும் லிங்க் இருக்கும். அதனால சரி நம்மளா இதுல செலவு பண்ண போறோம், எப்படியும் அதுல டாக்டருக்கு கமிஷன் வந்துடும். அதனால டாக்டர் என்ன பண்ணுவாரு, ஒரு பிராண்டட் ட்ரக் எழுதுறாரு அப்படின்னா அந்த இடத்துல நம்ம எதுக்கு தான் போவோம்? பிராண்டட் ட்ரக்ஸ்க்கு தான் போவோம், நாட் ஃபார் ஜெனரிக் ட்ரக்ஸ். ஸோ அப்ப இந்த டிமாண்ட் கிரியேட் பண்ணும் ஜெனரிக் ட்ரக்ஸுக்கு. ஆனா இந்த டிமாண்ட் யார் மூலியமா தான் கிரியேட் ஆகும்? மெடிக்கல் யாரு பிராக்டிஸ் பண்றாங்களோ அவங்க மூலியமா தான் கிரியேட் ஆகும். The third one, we have to create awareness through education about the high price. அதாவது ஒரு என்ன என்ன மாதிரியான மென்டாலிட்டி நம்ம சொசைட்டில இருக்கும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, நிறைய காசு கொடுத்து ஸ்கூல்ல அப்படின்னு எடுத்துட்டீங்கன்னா கூட நிறைய காசு கொடுத்து ஒரு ஸ்கூல்ல படிக்கிறாங்கன்னா ஓகே அங்க எஜுகேஷன் சூப்பரா இருக்கும். இந்த ஸ்கூல்ல கம்மியா தான் வாங்கினாங்கன்னா அப்ப இந்த ஸ்கூல்ல ஒழுங்கா நடத்த மாட்டாங்க போல இருக்கு. கோச்சிங் இன்ஸ்டியூட்ஸும் அதே மாதிரி தான். நிறைய வாங்குறாங்கன்னா நல்லா நடத்துறாங்க, கம்மியா வாங்குறாங்கன்னா ஒண்ணுமே ரொம்ப நடத்தல போல இருக்கு அப்படிங்கிற. சோ அப்ப எப்பயுமே வந்துட்டு ரொம்ப ஹை குவாலிட்டிக்கு தான் ஹை பிரைஸ் அப்படிங்கிற மாதிரியான மென்டாலிட்டி இருக்கு. இத முதல்ல வந்துட்டு நம்ம ஒரு அவேர்னஸ் கிரியேட் பண்ணி குவாலிட்டிக்கும் பணத்துக்கும் சம்பந்தம் கிடையாதுங்கிறத
ஒரு அவேர்னஸ் கொடுக்கணும் அப்படின்னு பேசியிருப்பாங்க. அண்ட் பிளஸ் எல்லா ஹெல்த் ரிலேட்டட் ப்ராடக்ட்ஸும் இந்த பர்டிகுலர் ஜன் அனுஷதி கேந்திராஸ்ல இருக்கும் அப்படிங்கறத பத்தியும் மக்களுக்கு தெரிவிக்கணும்னு சொல்லியிருப்பாங்க. The next thing, சரி இந்த ஜன் அனுஷதி கேந்திராஸை யார் இம்ப்ளிமெண்ட் பண்றாங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா, பியூரோ ஆஃப் ஃபார்மா பப்ளிக் செக்டார் அண்டர்டேக்கிங் ஆஃப் இந்தியா. இந்த ஏஜென்சி எதுக்கு அடியில இருக்கு அப்படின்னா, டிபார்ட்மெண்ட் ஆஃப் பார்மசூட்டிகல்ஸ். டிபார்ட்மெண்ட் ஆஃப் பார்மசூட்டிக்கல் இஸ் அண்டர் மினிஸ்ட்ரி ஆஃப் கெமிக்கல்ஸ் அண்ட் ஃபெர்டிலைசர்ஸ். சரியா? பார்மசூட்டிகல்ஸ் மாத்திரை சம்பந்தப்பட்டதுனாலேயே ஹெல்த் மினிஸ்ட்ரின்னு நினைச்சு கூடாது. மருந்து வந்துட்டு கெமிக்கல்ஸ் அப்படிங்கிறதுனால இட் இஸ் அண்டர் மினிஸ்ட்ரி ஆஃப் கெமிக்கல்ஸ் அண்ட் ஃபெர்டிலைசர்ஸ். சரி, எதுக்காக இந்த ஏஜென்சி ஃபார்ம் பண்ணிருப்பாங்க? 2010 தான் ஃபார்ம் பண்ணிருப்பாங்க அண்டர் சொசைட்டிஸ் ரெஜிஸ்ட்ரேஷன் ஆக்ட் 1860. மருந்துகள் எல்லாம் ப்ரொக்யூர் வாங்குறதுக்கும் இதை சப்ளை பண்ணி விற்கிறதுக்கும் வந்துட்டு தான் விற்கணும். அது எது வழியா விற்கணும்? ஜன் அனுஷதி கேந்திராஸ் வழியா விற்கணும். அது ஒருத்தர் எடுத்து பண்ணணுங்கிறதுக்காக தான் இந்த பியூரோ ஆஃப் ஃபார்மா பப்ளிக் செக்டார்ஸ் ஆஃப் இந்தியா வந்துட்டு ஃபார்ம் பண்ணிருப்பாங்க. சரி, இதெல்லாம் பண்றதுக்கு யாரு காசு கொடுப்பா அப்படின்னு கேட்டீங்கன்னா, இனிஷியல் ஃபேஸ்ல கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா ஃபுல் ஃபினான்ஷியல் சப்போர்ட்டும் கொடுப்பாங்க. ஆனா ஒன்ஸ் இது டெவலப் ஆகி ப்ராஃபிட் பார்க்க ஆரம்பிச்சதுக்கு அப்புறமாட்டி அந்த ப்ராஃபிட்ஸ்ல இருந்து தான் அடுத்த ஃபினான்சிங் நடக்கும். எல்லா தடவையும் கவர்மெண்டே கொடுக்க மாட்டாங்க. The next thing is Independence Day speechல விமனோட ஏஜ் வந்துட்டு ரெடியூஸ் பண்ணும் அப்படின்னு பிரைம் மினிஸ்டர், அதாவது இன்க்ரீஸ் பண்ணும், மேரேஜபிள் ஏஜ் இன்க்ரீஸ் பண்ணும் அப்படிங்கிற மாதிரி பேசி இருந்திருப்பாரு. ஸோ கவர்மெண்ட் வந்துட்டு மேரேஜ் ஏஜ் ஆஃப் விமனை இன்க்ரீஸ் பண்ணும் அப்படின்னு பேசியிருக்காங்க. சரி, இது புதுசா பிரைம் மினிஸ்டர் நரேந்திர மோடி இண்டிபெண்டன்ஸ் டே ஸ்பீச்ல பேசினாரா அப்படின்னு கேட்டீங்கன்னா கிடையாது. ஏற்கனவே February 1st 2020 கொடுத்த பட்ஜெட் ஸ்பீச்ல பினான்ஸ் மினிஸ்டர் நிர்மலா சீதாராமன் என்ன சொல்லியிருப்பாங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா, பொன் குழந்தைங்களுக்கு வந்துட்டு சீக்கிரமா கல்யாணம் பண்றதுனால ஏற்கனவே அவங்க மால் நியூட்ரிஷன், ஒரு புவர் ஃபேமிலில இருந்து வராங்க, ப்ராப்பரா நியூட்ரிஷன் இல்லாத குழந்தை, பாவர்ட்டி அப்படிங்கிற ஒரு இதனாலையும் பிளஸ் சீக்கிரம் இந்த என்னது ஏழ்மையில இருக்கிறதுனாலையும் இந்த பொண்ணுங்களை வந்துட்டு நம்ம எவ்வளவு நாளைக்கு பாதுகாக்கிறது அப்படிங்கிற பதட்டத்திலையும் பேரண்ட்ஸ் என்ன பண்ணிடுறாங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா, ரொம்ப சீக்கிரமா கல்யாணம் பண்ணி கொடுத்துடுறாங்க. இந்த சீக்கிரமா கல்யாணம் பண்ணி கொடுக்கறதுனால வரக்கூடிய பிரச்சனை, ஏற்கனவே மால் நியூட்ரிஷனா இருக்கக்கூடிய ஒரு குழந்தைக்கு குழந்தை பிறக்குது அப்படின்னு வச்சுக்கோங்க, ஒரு 8 ஏன்னா இப்போதைக்கு 18 இயர்ஸ் இஸ் யுவர் மினிமம் ஏஜ். ஆனா இல்லீகலா அதுக்கு கீழே இருக்கக்கூடிய குழந்தைங்களுக்கும் வந்துட்டு கல்யாணம் பண்ணி வச்சுட்டாங்க டியூ டு த ப்ரெஷர், அவங்க சொசைட்டில இருக்கக்கூடிய ப்ரெஷர்ஸ்னால. அப்ப அந்த குழந்தை பிரெக்னென்ட் ஆகும் போது, அந்த பொண்ணு வந்துட்டு பிரெக்னென்ட் ஆறாங்க அப்படின்னா, ஷீஸ் இந்த அடலசன்ட் ஏஜ் 10 to 19 இயர்ஸ்க்குள்ள இருக்கக்கூடியவங்கள அடலசன்ட். அப்ப அவங்களோட குழந்தை வந்துட்டு ஹெல்த்தியா இருக்குமா அப்படின்னு கேட்டீங்கன்னா கிடையாது அப்படிங்கிற மாதிரி. அப்ப மதரோட ஹெல்த்தை பொறுத்து தான் அந்த குழந்தையோட ஹெல்த்தும் இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. ஒரு இந்த அடலசன்ட் ஏஜ்ல கல்யாணம் ஆகி குழந்தை பெத்துக்கிறவங்க வந்துட்டு சீக்கிரம் குழந்தை பெத்துக்கிறாங்க அப்படின்னா 5% ஆஃப் தேர் சில்ட்ரன் வந்துட்டு ஸ்டண்டடா இருக்காங்க அப்படின்னு சொல்றாங்க. இது என்ன ஸ்டண்டட் அப்படின்னு கேட்டீங்கன்னா, அவங்க ஏஜ் 10 வயசு இருக்காங்கன்னா அதுக்கு ஏத்த அளவு ஹைட் இருக்கணும்ல, அது இருக்காது. அதை விட ரொம்ப கம்மியா இருப்பாங்க. அதுதான் ஸ்டண்டட்னு சொல்லுவாங்க. அவங்களோட ஏஜுக்கு ஏத்த ஹைட் இருக்காது. அதே மாதிரி இதை வந்துட்டு யாரோட கம்பேர் பண்றாங்கன்னா, ஒரு யங் அடல்ட் 20 to 24 இயர்ஸ்ல இருக்கவங்களோட குழந்தை, அவங்க பெத்துக்கக்கூடிய குழந்தைக்கும் 19 வயசு கீழே இருக்கக்கூடிய ஒரு பொண்ணு பெத்துக்கக்கூடிய குழந்தைக்குமான டிஃபரன்ஸ் பத்தி சொல்றாங்க. அதே மாதிரி 11% of the children's, sorry 10% of the children's வந்துட்டு they are on a low weight. எப்படி 5% வந்துட்டு குள்ளமா இருக்காங்களோ 10% குழந்தைங்க கிட்ட எப்படி இருப்பாங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா லோ வெயிட்டா இருக்காங்க அப்படின்னு சொல்றாங்க. அப்ப இது எல்லாத்துக்கும் ரீசன் என்னன்னா, ப்ராப்பரான எஜுகேஷன் கிடையாது, புவர் எக்கனாமிக் ஸ்டேட்டஸ், இது எல்லாம் தான் இதுக்கு ரீசன். பிளஸ் இந்த மால் நியூட்ரிஷன்னால என்ன ப்ராப்ளம் வருது அப்படின்னு கேட்டீங்கன்னா, மெட்டர்னிட்டி மார்டாலிட்டி ரேட், 1,00,000 குழந்தை பிறக்குதுன்னா அதுல எவ்வளவு அம்மாக்கள் இறக்குறாங்க அப்படிங்கிறதுக்கு தான் ரீசெண்டா ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் ரிப்போர்ட்ல என்ன சொல்லியிருப்பாங்க அப்படின்னா 113 வந்துட்டு இறக்குறாங்கன்னு சொல்லியிருப்பாங்க. ஃபார் எவ்ரி 1000 லைஃப், ஃபார் எவ்ரி 1 lakh live birds-க்கு கிட்டத்தட்ட 130 women are dying, which is a very great number. இந்தியா தன்னோட நேஷனல் ஹெல்த் பாலிசி 2017 பிரகாரம் 2020க்குள்ள 100ன்னு ரெடியூஸ் பண்ணணும்னு சொல்லியிருக்காங்க. வந்திருக்க டேட்டா 2018ஓட டேட்டா. ஆனா நம்ம இன்னும் 13 நம்பர்ஸ் அதிகமா இருக்கும். யுனைடெட் நேஷன்ஸோட சஸ்டைனபிள் டெவலப்மெண்ட் கோல்ஸ்ல 2030க்குள்ள எல்லா கண்ட்ரீஸும் நாங்க வந்துட்டு 70க்கு ரெடியூஸ் பண்றோம்னு சொல்லியிருக்காங்க. அகெயின் இன்னும் ஒரு 10 வருஷத்துக்குள்ள நம்ம 70க்கு ரெடியூஸ் பண்ணோம் அப்படிங்கும் போது
இதெல்லாம் என்னவாயிடுது, பிரச்சனையாயிடுது. அப்ப இந்த மாதிரி மேரேஜபிள் ஏஜை நம்ம இன்க்ரீஸ் பண்ணலாமா அப்படின்னு சொல்லிட்டு ஏற்கனவே பட்ஜெட் ஃபீஸ்ல பேசி இதுக்கு ஒரு டாஸ்க் ஃபோர்ஸ் உருவாக்கி இருப்பாங்க. இந்த டாஸ்க் ஃபோர்ஸ் வந்துட்டு யார் ஹெட் பண்ணியிருப்பாங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா ஜெயா ஜெட்லி அப்படிங்கிறவங்க ஹெட் பண்ணியிருப்பாங்க. சரி, நெக்ஸ்ட் இந்த இது வந்துட்டு மேரேஜபிள் ஏஜ் வந்துட்டு நீங்க ரெடியூஸ் பண்றீங்க அப்படின்னா பாசிட்டிவான இன்க்ரீஸ் பண்றீங்கன்னா பாசிட்டிவான இம்பாக்டா இருக்குமா? ஏன்னா ஒரு பாயிண்ட் ஆஃப் டைம்ல ஸ்ரதா ஆக்டுக்கு அடியில ஒரு குழந்தையோட வயசு வந்துட்டு 15 தான் இருந்தது மேரேஜ் பண்றதுக்கு அப்படின்னு. அதுதான் மேக்ஸிமம் ஏஜ் ஃபார் விமன் டு கெட் மேரிட். அதுதான் என்ன பண்ணிருப்பாங்கன்னா அமெண்ட் பண்ணி 18 இயர்ஸ் அப்படின்னு மாத்தி இருந்திருப்பாங்க. இப்ப இந்த 18 இயர்ஸ்னு மாத்தினதுனால ஏதாச்சும் சேஞ்சஸ் வந்திருக்கா அப்படின்னு கேட்டீங்கன்னா ரொம்ப பெருசா சேஞ்சஸ் ஒன்றும் வரவே இல்லை. ஸோ ப்ரொஹிபிஷன் ஆஃப் சைல்டு மேரேஜ் ஆக்ட் 2006ல வந்துட்டு சைல்டு மேரேஜஸ் நீங்க ப்ரொஹிபிட் பண்ணும் அப்படின்னு சொல்லியிருந்திருப்பீங்க. ஆனா இது எல்லாமே என்ன மாதிரிக்கு தான் யூஸ் ஆகுது அப்படின்னு கேட்டீங்கன்னா அப்பா அம்மா வந்துட்டு ஒருவேளை தான் குழந்தை வந்துட்டு 18 இயர்ஸ் இல்ல 18 கிட்ட இருந்து ஓடி போய் கல்யாணம் பண்ணிக்கிறாங்க அப்படின்னா அவங்கள வந்துட்டு மைனர் சார் இவங்கள வந்துட்டு மேஜர்னு சொல்லி இவன் கல்யாணம் பண்ணிட்டான் சார்னா அந்த கல்யாணம் பண்ண பையனை வந்துட்டு ஏதாச்சும் ஒரு கவுண்டர் பண்றதுக்கு ஒரு வெப்பனா தான் யூஸ் பண்ணிட்டு இருக்காங்களே ஒழிய இது பாசிட்டிவான ரிசல்ட்ஸ் எதுவுமே குடுக்கவே இல்ல. அப்ப நீங்க பாசிட்டிவான ரிசல்ட் குடுக்கணுங்கிற பட்சத்துல நீங்க இந்த ஏஜை இன்க்ரீஸ் பண்றதுக்கு பதிலா நீங்க ஏன் எஜுகேஷனை இன்க்ரீஸ் பண்ணக்கூடாது? அந்த பொண்ணுக்கு ஹெல்த் இன்க்ரீஸ் பண்ணக்கூடாது? ஏன் எஜுகேஷனல் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் வந்துட்டு கொடுக்க கூடாது? வேற என்னென்ன ஆப்பர்ச்சுனிட்டிஸ் விமன் எம்பவர்மெண்ட்டுக்கு இருக்கோ அதெல்லாம் கொடுக்கணும் அப்படின்னு ஒரு என்ஜிஓ பேசியிருப்பாங்க. வேற என்னென்ன மாதிரியான சஜஷன்ஸ் கொடுத்திருப்பாங்கன்னா ஃபர்ஸ்ட் சேஃப் செக்ஸ் பத்தி ஒரு அவேர்னஸ் கிரியேட் பண்ணுங்க. ரீப்ரொடக்டிவ் ஹெல்த் இன்ஃபர்மேஷன் பத்தி எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கணும். Improve the access to education. Next thing is that education systemல 6 to 14 years நீங்க ஃப்ரீ எஜுகேஷன் கொடுக்கறதுனால எல்லா குழந்தையும் வந்துடுறாங்க. ஆனா செகண்டரி எஜுகேஷன் சிஸ்டம் அப்படின்னு வரும்போது அந்த இடத்துல ஸ்டூடெண்ட்ஸ் வந்துட்டு கேர்ள் சில்ட்ரன் ஸ்பெசிபிக்கா என்ன ஆகுறது கிடையாது, ரீட்டைன் ஆகுறதே கிடையாது. பிளஸ் நீங்க இன்சென்டிவைஸ் பண்ணுங்க அப்படின்னு சொல்றாங்க. வெஸ்ட் பெங்கால் ரீஜன்ல கன்னியாஸ்ரீ அப்படிங்கிற ஒரு ஸ்கீம் இருக்கு. இந்த ஸ்கீம் மம்தா பானர்ஜி லான்ச் பண்ணும் போது என்ன சொல்லியிருந்தாங்கன்னா 18 இயர்ஸ் வரைக்கும் கல்யாணம் பண்ணாம ஒரு பொன் குழந்தைய படிக்க வைக்கிறாங்க அப்படின்னா கவர்மெண்ட் வில் ப்ரொவைட் them 25,000 rupees as incentive. அப்ப 18 எதுக்காக சீக்கிரம் கல்யாணம் பண்ணி கொடுக்குறாங்க? காசு இல்ல அப்படிங்கறதுனால தான். அப்ப 18 வயசு வரைக்கும் நீங்க குழந்தைய படிக்க வச்சிட்டீங்க, பொன் குழந்தைய படிக்க வச்சிட்டீங்கன்னா நாங்க உங்களுக்கு காசு தரோம் அப்படிங்கும் போது அது என்ன ஆகுது, someone is doing a good thing appreciate பண்ற மாதிரி இன்சென்டிவைஸ் பண்றாங்க. சோ அப்ப இது என்ன பண்ணும், மேரேஜஸ் டிலே பண்ணும் அப்படின்னு சொல்றாங்க. சோ அப்ப you have to keep working towards bringing the girl children to the school. இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுங்க அவங்களோட சோசியல் எம்பவர்மெண்ட்ல எக்கனாமிக் எம்பவர்மெண்ட்ல வந்துட்டு இன்வெஸ்ட் பண்ணுங்க. பிளஸ் டார்கெட்டா மக்கள் சோசியலா வந்துட்டு என்ன இருக்கணும், சில பிஹேவியரல் சேஞ்சஸ் இருக்கணும். ஒரு பொண்ணு போய் ஸ்கூலுக்கு படிக்க போகணும், அந்த பொண்ணுக்குன்னு சில ஆம்பிஷன்ஸ் இருக்குன்னா அதை வந்துட்டு செய்ய விடணும். அந்த பொண்ணுக்கு எந்த ஏஜ்ல இது பண்ணணும், எந்த ஏஜ்ல கல்யாணம் பண்ணணும், எந்த ஏஜ்ல பண்ணா அந்த பொண்ணோட ஹெல்த்துக்கும் நல்லா இருக்கும், அவளுக்கு பிறக்கக்கூடிய குழந்தைக்கும் நல்லா இருக்கும் அப்படிங்கிற மாதிரி ஒரு மென்டாலிட்டி சேஞ்ச் வரணும். ஸோ தேர் ஹேஸ் டு பி அ சோஷியல் அண்ட் பிஹேவியரல் சேஞ்ச். அதுக்கேற்ற மாதிரியான நீங்க கேம்பெயின்ஸ் பண்ணீங்க அப்படின்னா இன்னும் எஃபெக்டிவா இருக்கும். ஏன்னா நீங்க ஏஜை ஏற்கனவே 15ல இருந்து 18 இன்க்ரீஸ் பண்ணீங்க. ஆனா அதனால வந்த அவுட்புட் அப்படிங்கிறது ரொம்ப பெருசா இல்ல. இதை வந்துட்டு இல்லீகலா தான் நிறைய பேர் யூஸ் பண்றாங்க. நீங்க இன்னுமே நீங்க 21 ஆக்குனா கூட இது எவ்வளவுக்கு எஃபெக்டிவா இருக்கும். ஸோ அப்ப இதுக்கு நீங்க ஆல்டர்னேட்டிவா சிலதை பண்ணலாம் அப்படின்னு இந்த சஜஷன்ஸ் எல்லாம் கொடுத்திருப்பாங்க. The next article, the next thing that we'll read is National Digital Health Mission and what are its benefits அப்படிங்கிறது டைம்ஸ் ஆஃப் இந்தியால இதை பத்தி கொடுத்திருந்தாங்க. ஸோ எல்லாருக்கும் ஹெல்த் ஐடி அப்படின்னு ஒண்ணு கொடுத்திருந்தாங்களா. இந்த நேஷனல் டிஜிட்டல் ஹெல்த் மிஷன் அப்படிங்கிறது இட் இஸ் டு ப்ரொவைட் அ கம்ப்ளீட் டிஜிட்டல் ஹெல்த் ஈகோ சிஸ்டம். அதாவது ஹெல்த்துக்குன்னு ஒரு ஈகோ சிஸ்டம்னு இருக்கும்ல, ஹாஸ்பிட்டல்ஸ், பேஷண்ட்ஸ், இன்சூரன்ஸ் ஹோல்டர்ஸ், மருந்து யாரு தயாரிக்கிறாங்க, என்னென்ன கவர்மெண்ட் யூனிவர்சிட்டிஸ் இருக்கு, பிளஸ் என்னென்ன ஸ்டார்ட் அப்ஸ் கொண்டு வராங்க, பெரிய பெரிய இண்டஸ்ட்ரீஸ், மெடிக்கல் எக்யூப்மெண்ட்ஸ் யார் பண்றாங்க, இது எல்லாமே அந்த ஹெல்த் ஈகோ சிஸ்டம். இது எல்லாத்தையும் ஒண்ணு கொண்டு வந்து உள்ள வைக்கிறதுக்கு பேரு தான் இந்த நேஷனல் டிஜிட்டல் ஹெல்த் மிஷன் அப்படிங்கிறது. சோ அப்ப இதுல வந்துட்டு 4 ஃபீச்சர்ஸ் பத்தி கோட் பண்ணிருக்காங்க. ஒன்னு ஹெல்த் ஐடி தருவாங்க, இன்னொன்னு வந்துட்டு பர்சனல் ஹெல்த் ரெக்கார்ட்ஸ் வந்துட்டு வச்சுப்பாங்க. நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி உள்ள என்னென்ன டேட்டாஸ் போட முடியும். பிளஸ் யூ வில் ஹேவ் டிஜிட்டல் டாக்டர் அண்ட் ஹெல்த் ஃபெசிலிட்டி ரெஜிஸ்ட்ரி, அதாவது என்னென்ன ஹாஸ்பிட்டல்ஸ் இருக்கும் அப்படிங்கிறது.
சரி, இந்த ஐடியா நீங்க உங்க ஸ்டேட்ல மட்டும் தான் யூஸ் பண்ண முடியுமா அப்படின்னு கேட்டீங்கன்னா கிடையாது. யூ கேன் யூஸ் இட் அக்ராஸ் ஆல் ஸ்டேட்ஸ், ஹாஸ்பிட்டல்ஸ், டயக்னோஸ்டிக் லெபார்டரிஸ், ஃபார்மசிஸ் எல்லாத்தையும். பிளஸ் லேட்டஸ்ட் ஸ்டேஜ்ல ஃபார்மசி அண்ட் டெலிமெடிசன் சர்வீஸையும் உள்ள இன்க்ளூட் பண்ணலாம் அப்படின்னு பேசிட்டு இருக்காங்க. இது என்ன டெலிமெடிசன் சர்வீஸ் அப்படின்னு கேட்டீங்கன்னா, இப்ப கிளாஸ் நடத்துறாங்கல்ல லைவ் செஷனா, டீச்சர் இந்த பக்கம் உட்காந்துப்பாங்க, ஸ்டூடெண்ட்ஸ் அந்த பக்கம் இருந்து டவுட்ஸ் எல்லாம் கேக்குறாங்கல்ல, இதே மாதிரி உங்களோட மெடிக்கல் ஃபீல்ட்ல பேஷண்ட் அந்த பக்கம் இருந்துட்டு டாக்டர் இந்த பக்கம் இருக்கிறாங்க அப்படின்னா யூ கால் இட் இஸ் டெலிமெடிசன். டெலிங்கிறது டெலிஃபோனிக் மெடிசன் சர்வீசஸ் அப்படிங்கிறது. ஆனா இப்போதைக்கு இதை இன்க்ளூட் பண்ணல, இன்னும் அதுக்கு ரெகுலேட்டரி மெஷர்ஸ் கொண்டு வரதுக்கு அப்புறமாட்டி. சரி, இந்த ஹெல்த் ஐடி மேண்டேட்டரி ஆதார் ஐடி மாதிரி எல்லாருக்கும் தேவையான்னு கேட்டீங்கன்னா கிடையாது. இட் இஸ் ஒன்லி வாலண்டரி இன் நேச்சர். யார் யாரெல்லாம் இந்த ஆப்ல போய் என்ரோல் பண்றாங்களோ அவங்களுக்கு மட்டும்தான். பிளஸ் இந்த ஹெல்த் ரெக்கார்ட்ஸ அந்த இண்டிவிஜுவல் உங்களை பத்தி ஒரு ஹெல்த் ரெக்கார்ட் இருக்குன்னா உங்களோட ஆத்தரைசேஷன் இல்லாம அதை யார்கிட்டயும் நாங்க ஷேர் பண்ணுவோம். ஏன்னா நமக்கு என்னதான் ப்ராப்ளம், பிரைவசி, எங்க நம்மளை பத்தின இன்ஃபர்மேஷன் வெளியில போயிடுமோ அப்படிங்கறதுல. அதுக்குதான் கவர்மெண்ட் என்ன சொல்றாங்கன்னா, உங்களோட அத்தாரிட்டி இல்லாம நாங்க ஹெல்த் ரெக்கார்ட்ஸ்ல கையே வைக்க மாட்டோம். அண்ட் தேர்ட் திங் வாட் தே ஸ்போக் அபவுட் இஸ் டிஜிட்டல் டாக்டர் ஆப்ஷன்ஸ். இந்த டிஜிட்டல் டாக்டர் ஆப்ஷன்ஸ் என்ன அலோவ் பண்ணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, அக்ராஸ் தி கண்ட்ரி இருக்கக்கூடிய டாக்டர்ஸ் வந்துட்டு என்ரோல் பண்ணிக்கலாம். அவங்களோட கான்டாக்ட் நம்பர்ஸ் இதுல இருக்கும். பிளஸ் அவங்க பிரிஸ்கிரிப்ஷன் பண்றதுக்கு பிரிஸ்கிரிப்ஷன் பேட் அப்படின்னு வச்சிருப்பாங்களா, அதுக்கு பதிலா ஒரு டிஜிட்டல் சிக்னேச்சர் வந்துட்டு அசைன் பண்ணுவாங்க இந்த டாக்டர்ஸ்க்காக. அந்த லாஸ்ட் திங் இஸ் தட் யாரு வந்துட்டு இதை இம்ப்ளிமெண்ட் பண்ண போறா, ஆயுஷ்மான் பாரத்தை இம்ப்ளிமெண்ட் பண்ற நேஷனல் ஹெல்த் ஏஜென்சி இவங்க தான் என்ன பண்ண போறாங்கன்னா இந்த பர்டிகுலர் மிஷரையும் இம்ப்ளிமெண்ட் பண்ண போறாங்க. இதுக்கு தேவையான இதை வந்துட்டு ஆப் மூலியமாவும் டவுன்லோட் பண்ணிக்கலாம், வெப்சைட் மூலியமாவும் இந்த ஹெல்த் ஐடியை வாங்கிக்கலாம் அப்படிங்கிறது. ஃபினான்ஸ் மினிஸ்ட்ரி 470 crores வந்துட்டு இப்போதைக்கு ப்ரொபோசலுக்கு கொடுத்திருக்காங்க. அண்ட் ஃபைனல் ப்ரொபோசல்ல வந்துட்டு மைட் பி ரெடியூஸ் ஆகலாம் அப்படின்னு பேசியிருக்காங்க. The next article that we'll speak is criminalization of politics பத்தி பேசியிருக்காங்க. ஹைகோர்ட் ஆஃப் மெட்ராஸ் ஹைகோர்ட் வந்துட்டு சென்ட்ரல் கவர்மெண்ட் கிட்ட ஏன் நீங்க ஒரு லா கொண்டு வரக்கூடாது, கிரிமினல்ஸ் பாலிடிக்ஸ்குள்ள வரக்கூடாது. கிரிமினலைசேஷன் ஆஃப் பாலிடிக்ஸ்னா ஒண்ணும் கிடையாது. பொலிட்டிக்கல் சிஸ்டத்துக்குள்ள கொலை பண்ணவங்க, ரேப்பு, கிட்னாப்பு, கிரைம் அகேன்ஸ்ட் விமன் பண்ணவங்க எல்லாம் எலெக்ஷன் சீட்டு வாங்கிட்டு வந்துடுறாங்கல்ல. நம்ம ஜென்ரலா தமிழ் படத்துல காமிக்கிற மாதிரிதான், ஏதோ ஒரு கட்சிக்காக அடியாள் மாதிரி வேலை பார்த்துட்டு இருப்பாரு, கொஞ்ச நாள்ல அவரே பார்ட்டியில வந்துட்டு பொலிட்டிக்கல் பார்ட்டியில வந்துட்டு சீட்டு வாங்கிப்பாங்க அப்படின்னு படத்துல காமிப்பாங்கல்ல. அதுதான் அந்த கிரிமினலைசேஷன் ஆஃப் பாலிடிக்ஸ் அப்படிங்கிறது. இந்த அசோசியேஷன் ஆஃப் டெமோக்ராட்டிக் ரிஃபார்ம்ஸ் அப்படிங்கிற ஒரு நான் கவர்மெண்டல் ஆர்கனைசேஷன் ரீசெண்டா ரிலீஸ் பண்ண ரிப்போர்ட்ல என்ன சொல்லியிருந்தாங்கன்னா, 2019 லோக்சபா எலெக்ஷன்ஸ்ல கிட்டத்தட்ட 40 வின் பண்ணாங்கல்ல, அதுல 43 பேர் மேல கிரிமினல் கேசஸ் இருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சி, 2009ல 30%, 2014ல 34%, 2019ல கிரைம்ஸ் யார் யார் மேல கிரைம் ரெக்கார்ட்ஸ் இருக்கோ 43%. இதுலயுமே ரொம்ப சீரியஸ் கிரைம். சீரியஸ் கிரைம்னா ரேப்பு, மர்டரு, கிட்னாப்பிங், கிரைம் அகேன்ஸ்ட் இந்த மாதிரி இருக்கக்கூடியலாம் சீரியஸ் கிரைம்னு சொல்லுவாங்க. சி, 14%, 21%, 29%. அப்ப எப்படி வந்துட்டு பாலிடிக்ஸ்குள்ள இருக்காங்கன்னு பாருங்க. நம்மள ரூல் பண்ணக்கூடிய பீப்புள் மேல there is so much of allegations and very serious crimes they are making laws. அப்ப இந்த பொலிட்டிக்கல் சிஸ்டமே நிறைய பேரு கிரிமினல்ஸ் இருக்கிறதுனால இது எப்படி டெமோக்ரஸிய நல்லபடியா ஆக்கும் அப்படிங்கறதுனால ஹைகோர்ட் ஆஃப் இந்தியா வந்து சாரி ஹைகோர்ட் ஆஃப் மெட்ராஸ் என்ன கேட்டிருந்தாங்க அப்படின்னா, சென்டர் கிட்ட வந்துட்டு எங்களுக்கு 2 வாரத்துக்குள்ள ஏன் எக்ஸ்பிளைன் பண்ணுங்க, ஏன் நம்ம ஒரு ஆக்ட் கொண்டு வர முடியாது, இந்த மாதிரி இருக்கக்கூடிய பீப்புள நம்ம ப்ரொஹிபிட் பண்ணுவோம், எலெக்ஷன்ஸ்குள்ள வரவிடாம தடுக்கிறதுக்கு ஏன் ரொம்ப பெருசா எந்த ஒரு லாவும் இல்ல அப்படின்னு சொல்லிட்டு 2019 டேட்டாவை அனாலிசிஸ் பண்ணும்போது நமக்கு என்ன தெரிஞ்சது, 43% அவுட் ஆஃப் டோட்டல் சீரியஸ் கிரைம் பண்ணவங்க 29%. அப்ப சென்ட்ரல் கவர்மெண்ட் வந்துட்டு இட் ஹேஸ் டு கம் அவுட் வித் சர்டன் காம்ப்ரிஹென்சிவ் ஒரு லா கொண்டு வரணும், இந்த மாதிரி கிரிமினல் பேக்ரவுண்ட்ஸ்ல இருக்கவங்க எலெக்ஷன்ஸ்ல கண்டெஸ்ட் பண்ணாம இருக்கிறதுக்கு. ஸோ பிளஸ் இதை தாண்டி வேற சில ப்ராப்ளமும் இருக்கும். சில இடத்துல வந்துட்டு அந்த பொலிட்டிக்கல் பார்ட்டி அந்த ஒரு பொலிட்டீஷியன் மூலியமா ஒருத்தர் கிரைம் பண்றவர் உள்ள வர மாட்டாரு. ஆனா இந்த கிரிமினல் எலிமெண்ட்ஸா இருக்காங்களா, நிறைய காசு வச்சோன்னா அவங்களே என்ன பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க, தனியா பொலிட்டிக்கல் பார்ட்டி வந்துட்டு ஃபார்ம் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. எய்தர் ஒரு ரிலீஜனை சப்போர்ட் பண்ணி இல்ல ஒரு கம்யூனிட்டியை சப்போர்ட் பண்ணி அப்படிங்கிற மாதிரி. அந்த மாதிரி இருக்கிறதையும் ப்ரொஹிபிட் பண்ணணும் அப்படிங்கறத பத்தி பேசியிருக்காங்க. The next article that we'll speak is government think tank flags chemical industries infra shortcomings.
சரி. இது என்ன சொல்றாங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா, இத படிக்க போறதுக்கு முன்னாடி ஆக்டிவ் பார்மசூட்டிக்கல் இன்கிரீடியன்ட்னா என்ன அப்படின்னு தெரியணும். மாத்திரை பண்றாங்கல்ல, ஃபைனலா நமக்கு முடிஞ்சு கையில நம்ம ஒரு மாத்திரை வர்றதில்ல. இந்த மாத்திரையில ஏதாச்சும் ஒரு பர்ட்டிகுலர் காம்போனன்ட் மட்டும் மெஜாரிட்டியா இருக்கும். அந்த காம்போனன்ட் மிக்சர் இருந்தா தான் இந்த பர்ட்டிகுலர் டிசீஸ கியூர் பண்ண முடியும். ஸோ எனி சப்ஸ்டன்ஸ் or combination of substance used in finished pharmaceutical product finish பண்ணக்கூடிய pharmaceutical productல இருக்கக்கூடிய ஏதோ ஒரு combination that is intended to furnish pharmacological activity with டைரக்ட் எஃபெக்ட் இன் டயக்னஸ் பண்ணும் இல்ல சரியாக்கும் இல்ல அந்த எரிச்சலோ ஏதோ ஒன்று இருக்குன்னா அது கம்மி பண்ணுது இல்ல டிசீஸ் வராம தடுக்குது ஆனா இந்த இது இருந்தாதான் அந்த ட்ரக் வேலையே செய்யும் அப்படின்றதுதான் ஆக்டிவ் பார்மசூட்டிக்கல் இன்கிரீடியன்ட். இப்போதைக்கு ரீசெண்டா ஒரு ரிப்போர்ட் ரிலீஸ் பண்ணிருக்காங்க. யாரு அப்படின்னு கேட்டீங்க அப்படின்னா டெக்னாலஜி இன்ஃபர்மேஷன் ஃபோர்காஸ்டிங் அண்ட் அசஸ்மெண்ட் கவுன்சில். டெக்னாலஜி இன்ஃபர்மேஷன் அண்ட் ஃபோர்காஸ்ட் அசஸ்டிங் கவுன்சில் which is under யூனியன் சயின்ஸ் மினிஸ்ட்ரிக்கு அடியில இருக்கக்கூடிய ஒரு திங்க் டேங்க். திங்க் டேங்க்னா நிறைய பாலிசி ரிசர்ச்சர்ஸ் எல்லாம் பண்ணி கவர்மெண்ட்டுக்கு ஒரு அட்வைஸ் தரக்கூடிய ஒரு பாடி மாதிரி. இவங்க என்ன சொல்றாங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா இந்தியால இந்த ஆக்டிவ் பார்மசூட்டிக்கல் இன்கிரீடியன்ஸே நம்ம என்ன பண்ண மாட்டோம் மேனுஃபேக்சர் பண்ண மாட்டோம். நிறைய இது வந்துட்டு நம்ம வெளிநாட்டுல இருந்து தான் இறக்குமதியே பண்ணிட்டு இருக்கோம் அப்படின்னு சொல்றாங்க. அதுலயும் ஜாஸ்தி யார்கிட்ட இருந்து இறக்குமதி பண்றோம் அப்படின்னா சைனா கிட்ட இருந்து பண்றோம். பிளஸ் ஒருவேளை நம்ம இந்த ஆக்டிவ் பார்மசூட்டிக்கல் இன்கிரீடியன்ஸ் எல்லாம் பண்ணா கூட நமக்கு இருக்கக்கூடிய கெமிக்கல் இண்டஸ்ட்ரி அப்படிங்கிறது இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் ரொம்பவே கம்மியா இருக்குது. பிளஸ் நம்மளால இந்த இன்ஃப்ராஸ்ட்ரக்சரை வச்சுக்கிட்டு சைனாவோட எல்லாம் கம்பீட் பண்ண முடியாது. ஏன்னா சைனா கிட்ட இருக்கக்கூடிய டெக்னாலஜி அவங்களோட கெமிக்கல் பிளான்ஸா இருக்கட்டும் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர்ஸா இருக்கட்டும் இது எல்லாமே ஒரு ஹை எண்ட்ல இருக்கு. நம்மளோடது வந்துட்டு ரொம்ப காஸ்ட் எஃபெக்டிவா இருக்கு. பிளஸ் பொல்யூஷனும் ஜாஸ்தியா கிரியேட் பண்ணுது. அதனால நம்மளோட விலைவாசியும் ஒருவேளை நம்ம இதுனா இந்த இவ்வளோ லேக் ஆஃப் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் இந்த மாதிரி டிராபேக்ஸோட நம்ம என்னதான் இந்த ட்ரக் ப்ரொடியூஸ் பண்ணா கூட அதோட விலை வந்துட்டு கண்டிப்பா சைனாவோட மருந்தை காட்டிலும் 15% ஜாஸ்தியா இருக்கு. அப்ப விலை ஜாஸ்தியா இருக்குங்கிற சுச்சுவேஷன்ல என்ன ஆயிடுது அப்படின்னு கேட்டீங்கன்னா பிரைஸ் ரைஸ் ஆயிடும். அந்த ப்ராடக்ட்டுக்கு மார்க்கெட்ல அவ்வளவா மதிப்பு இருக்காது அப்படிங்கிற மாதிரி. சோ அப்ப நம்ம எல்லாத்துக்குமே என்டையரா டிபெண்ட் ஆயிட்டு இருக்கோம் சைனா கிட்ட இருந்து அப்படின்னு சொல்லியிருக்காங்க. பிளஸ் இந்த ரிப்போர்ட் வந்துட்டு மார்ச்ல கொடுத்திருந்தாங்க. which means COVID-19 வர்றதுக்கு முன்னாடி சைனா அண்ட் இந்தியாவுக்கு நடக்கக்கூடிய எஸ்கலேஷன்ஸ்க்கு முன்னாடி. இதுக்கு முன்னாடி என்ன சொல்லியிருக்காங்கன்னா என்டையரா குளோரோக்வினும் அதாவது மலேரியா கொடுக்கக்கூடிய ட்ரக்கும் ஹைட்ரோக்ளோராக்சிக்யூனைன் இப்போதைக்கு கோவிட் கொடுத்துட்டு இருக்காங்களா இந்த ரெண்டு ட்ரக்ஸுமே நம்ம கம்ப்ளீட்டாவே யாரை தான் டிபெண்ட் பண்ணியிருக்கோம் அப்படின்னு சொல்றாங்கன்னா சைனாவை தான் நம்ம டிபெண்ட் பண்ணியிருக்கோம். பிளஸ் இந்தியா கிட்டத்தட்ட என்ன பண்ணிட்டாங்க இந்த ஆக்டிவ் பார்மசூட்டிக்கல் இன்கிரீடியன்ஸ் மேனுஃபேக்சர் பண்றதே ஸ்டாப் பண்ணிட்டாங்க. நம்ம நிறைய எக்ஸ்போர்ட் பண்றோம். 2008ல 42% வந்துட்டு நம்ம எக்ஸ்போர்ட் பண்ணி ஏதாவது 42% தான் நம்ம வந்துட்டு மிக்ஸ் பண்ணிட்டு இருந்தோம். நம்ம வந்துட்டு ப்ரொடியூஸ் பண்ணி மிக்ஸ் பண்ணிட்டு இருந்தோம். இப்போதைக்கு நம்மளோட ஆக்டிவ் பார்மசூட்டிக்கல் இன்கிரீடியன்ஸ் ப்ரொடக்ஷன் 20% ரெடியூஸ் ஆயிடுச்சு. விச் மீன்ஸ் நம்ம தேவையான மெடிசின்ஸ்க்கு தேவையான ஆக்டிவ் பார்மசூட்டிக்கல் இன்கிரீடியன்ஸ் எல்லாத்தையுமே நம்ம என்னதான் பண்ணிட்டு இருக்கோம்னா இம்போர்ட் பண்ணிட்டு தான் கிட்டத்தட்ட 67% ஆஃப் தி கெமிக்கல் இன்டர்மீடியட்ஸா இருக்கட்டும் இல்ல இந்த ஆக்டிவ் பார்மசூட்டிக்கல் இன்கிரீடியன்ஸா இருக்கட்டும் இது யார்கிட்ட இருந்து வருதுன்னா சைனா கிட்ட இருந்து. இதை தவிர்த்து வேற கண்ட்ரீஸ் கிட்ட இருந்து வாங்குறோம். யாருன்னா யுனைடெட் ஸ்டேட்ஸ் அண்ட் இட்டலி அப்படின்னு ஆர்டிக்கல்ல சொல்லியிருக்காங்க. ஸோ இவ்வளவுதான் வந்துட்டு 2 நாளோட இம்பார்ட்டன்டான கரண்ட் அஃபேர்ஸ். இஃப் யூ லைக் மை வீடியோ லைக் ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் டு கான்கர் ஐஎஸ். ஏதாச்சும் டவுட்ஸ் இருந்தது அப்படின்னா யூ கேன் பிங் ஆன் ஃபேஸ்புக் கான்கர் ஐஎஸ். 2 டாபிக்ஸ் வந்துட்டு ரெக்கர் ஆயிட்டே இருந்தது. ஒன்னு நாகா இஷ்யூ பேசியிருந்தாங்க. அது கம்ப்ளீட்டா போடணும் அப்படின்னா அதுக்கு தனியா ஒரு செஷன் மாதிரி போட்டு தான் போட முடியும். அண்ட் இஸ்ரேல் அண்ட் யூஏஇ டாக்ஸ் இது ரெண்டும் தான் டினாமினண்டா இருந்து. இதை தவிர்த்து ரைட் டு ப்ராப்பர்ட்டி அதை நம்ம ஏற்கனவே டீட்டெயிலா டிஸ்கஸ் பண்ணியாச்சு. ஸோ இஃப் யூ லைக் யூ கேன் ஷேர் திஸ் வீடியோ அண்ட் தேங்க்யூ.